لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتم الحج والعمرة لله. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا أني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு எப்படி ஹஜ்ஜி செய்வது என்கிற தலைப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எப்படி ஹஜ்ஜி செய்வது என்கிற அந்த செய்முறையை சொல்வதற்கு முன்னால் முக்கியமான 2 செய்திகளை சொல்லிடுறேன். முதல்ல, நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், சரியா? எப்படி ஹஜ்ஜி செய்ய. 2வது, அப்போ நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன செய்யணும்னு சொன்னால் 2 விஷயங்களில் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 1வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இஹ்லாஸ், இல்லையா? இஹ்லாஸ்னா என்ன? உல தூய்மை, இல்லையா? அதாவது இந்த ஹஜ்ஜிக்கு போகிறது நான் ஊருக்காக, பேருக்காக, பெருமைக்காக என்னை மக்கள் ஹாஜியார்னு கூப்பிடுவாங்க, நோட்டீஸில் அல்ஹாஜின்னு பேர் போட்டுக்கரலாம் என்பது போன்ற நீயத்து அறவே விடக்கூடாது. நான் பியூராக யாருக்காக பண்ணுறேன்? என் ரப்புக்காக நான் பண்ணுறேன். இதுதான் இஹ்லாஸ். நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால் வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்காகங்கிற அந்த இஹ்லாஸ், பரிசுத்த தன்மை இருக்க வேண்டுமே தவிர பெருமை கடுகளவும் விடக்கூடாது என்பதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் செய்தி. 2வது, ஹஜ்ஜை எப்படி செய்யணும் என்று சொன்னால் எப்படி செய்ய அல்லாஹ் குர்ஆனிலே போதிக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ஜு பண்ண சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் செய்ய வேண்டும், சரியா? குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஹஜ்ஜை செய்யணும். இந்த 2ம் சேர்த்து பண்ணால் தான் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கிறவானே தவிர இந்த 2இல் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் ஹஜ் என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல்ல அடிப்படையான செய்தி. 2வது, நம்ம ஹஜ்ஜு பண்ணுறோமா இல்லையா, இந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகளை ரத்தின சுருக்கமாக நான் சொல்லுவது என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் வருது. மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுது வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு பண்ணாங்களோ அந்த ஹஜ்ஜில் எந்த பாவங்களையும் செய்யாமல், ஹஜ்ஜில் போய் கோவப்படுறது, சண்டை பிடிக்கிறது, வாக்குவாதம் பண்ணுறது, தப்பான காரியங்கள் பண்ணுவது, அது மாதிரியான எந்த கெட்ட செயல்களும் ஹஜ்ஜியில் இஹ்ராமுடைய நிலையில் ஹஜ்ஜியில் இல்லாமல் பியூரா பரிசுத்தமாக என்ன செய்யணும்? ஹஜ்ஜு பண்ணணும். அப்படி ஹஜ்ஜு பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி வருகிற போது உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் என்று சொன்னால் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் ஊரு திரும்பி வருகிறார் என்று ஹதீஸ் இருக்குது. அப்போ அன்னைக்கு பிறந்த புள்ள மேலே எப்படி எந்த பாவமும் இல்லையோ அந்த அளவுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் ஹஜ்ஜு மூலமா பாவத்தை மன்னிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம எப்படியும் சேர்த்து புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் பாவங்கள் என்பது 2 வகை, இல்லையா? ஒன்று, நம்ம அல்லாஹ்வுக்கு செய்த பாவம், அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை விடுகிறோமா இல்லையா? தொழுகிறதுல குறை வைத்திருக்கலாம், நோன்பில் குறை வைத்திருக்கலாம், அதே மாதிரி ஜக்காத்து ஹஜ்ஜில் என்ன செஞ்சுக்கலாம்? குறை வச்சிருக்கலாம். அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளில் குறை வைப்பது பாவமா, பாவம் இல்லையா? அது அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள். 2வது பாவம் என்ன அப்படின்னு சொன்னால் அடியானுக்கு செய்கின்ற உரிமைகள், கடமைகள்.
அந்த கடமைகள் குறை வைப்பதும் என்ன பாவம். ஒருவரை தேவையில்லாமல் பேசுவது, அவருடைய மனதை புண்படுத்துவது, அவரை அடிப்பது, சொத்துக்களை பறிப்பது, இதுகெல்லாம் என்ன நாம் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த ரெண்டு பாவத்தில் ஹஜ்ஜின் மூலமாக எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னால், எந்த பாவத்தை மன்னிப்பா? அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிப்பானே தவிர அடியானுக்கு செய்த பாவத்தை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிங்கிறது வந்து பெரிய ஒரு பாக்கியம், பெரிய நியாமத்து. அதாவது பணக்காரவங்களுக்கெல்லாம் இல்லை, பணக்காரனாகவும் இருக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியமும் இருக்கணும். எவ்வளவோ பெரிய 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 பணக்காரவங்களா இருந்து ஹஜ்ஜு பண்ணாமல் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்கல்ல இல்லையா? அப்போ வசதி வாய்ப்புகளை தந்து ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? இது வந்து நமக்கு அடுத்த வருஷம் வர நமக்கு இந்த பாக்கியம் இருக்குமா இருக்காதா? அல்லாஹ்ட்ட போய் அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நம்மளால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம நினைக்கிறோமோ, இந்த பிரச்சனைக்கு என் மேலே தான் தப்பு இருக்குது, இந்த இத்தனை வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை, இத்தனை வருஷமாக சண்டை அழுக்கிறோம், அதுக்கு நான் தான் காரணம் என்று உங்களுடைய உள் மனசு சொல்லுவா இல்லையா? அந்த ஈகோ வந்து தடுக்கேன், உள் மனசு இறையச்சம் என்ன செய்யும், என் மேலே தவறு இருக்கத்தான் செய்யுது என்று படுகிறதோ, நீங்கள் ஈகோ பார்க்காம நேரடியாக அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறேன், எனக்காக துவா செய்யுங்க, நான் செஞ்ச தவறுகளை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிறேங்க. சரியா? அப்போ நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கிற அந்த விளம்பரத்துக்காக போய் சொல்லலை, எதுக்காக சொல்லணும்? பாவத்துக்கு பரிகாரம். எதுக்கு தேவையில்லாத கசப்போடு போகணும்? நம்ம அல்லாட்டேந்து ஹஜ்ஜிலேருந்து வெளியே வரும்போது எப்படி வரணும்? அன்று பிறந்த பாலகனை போன்று வர வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான காரியத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்சிருங்க. சம்பந்தப்பட்டவர் மன்னித்து விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். ஹஜ்ஜை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நம்ம அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள் இருக்கா இல்லையா, அது என்ன செய்யப்பட்டுரும்? மன்னிக்கப்பட்டு விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது வந்து அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாங்கிறதுக்கு இது வந்து சான்று. ரெண்டாவது, 3 பேரை மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய விருந்தாளி என்று அறிமுகப்படுத்துகிறான். சரியா? அல்லாவே இவர் வந்து என்னுடைய விருந்தாளி. இவர் யாரு? ஏன் விருந்தாளி. இவர் வந்து ஏன் விருந்தாளி அப்படின்னு ரப்பு தன்னுடைய விருந்தாளி என்று, விருந்தாளின்னு சொன்னாலே நம்ம அவங்களை கண்ணியப்படுத்துவோமா மாட்டோமா? நம்மள்கிட்ட இருக்கிறத நல்லதை என்ன செய்வோம், அவங்களுக்கு கொடுப்போமா இல்லையா? அவர் செய்யக்கூடிய சில தவறுகள் என்று வந்து விட்டால் கூட அதை பெருசுபடுத்தாம மன்னிச்சு விடுவோமா இல்லையா? என விருந்தாளி அவர் இல்லையா? அப்ப நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் 3 பேரை மட்டும் இவங்க என்னுடைய விருந்தாளி, அவங்க கேட்கிறத நான் கொடுத்துருவேன் என்று சொல்கிறான். அதில் முதல்ல யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கின்ற ஒரு போராளி. சரியா? அநியாயத்திற்காக அக்கிரமத்தை எதிர்த்து யார் வந்து ஜிஹாது பண்றாங்களோ அவர் யாருடைய விருந்தாளி? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அவர் கேட்கிறத அல்லாஹ் என்ன செய்வான்? கட்டாயமா கொடுத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஹஜ்ஜிக்கு போறீங்களா இல்லையா? ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஹஜ்ஜி செய்கின்ற ஹாஜி யாருடைய விருந்தாளி? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. ஹஜ்ஜில் நிறைய அல்லாஹ்ட்ட கேட்க தான் செய்வாங்க. ஒண்ணுமே நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேட்க போறோம்? என்ன கேட்க போறோம்? துவா செய்யுங்க இல்லையா? வேற எல்லாம் வந்து நீங்க போய் காசு பணம் கொண்டு வாங்க, இல்ல பிஸ்கட் தங்க பிஸ்கட் கொண்டு வாங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல போறது இல்லை. நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்னத்தை தர போறீங்க? கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் ஜம்சம் தண்ணி இல்லையா? மாஷா அல்லாஹ், அது கூட ஈஸியா கிடைக்கும். பேரித்தம்பழத்தை விட ஜம்சம் தண்ணியை விட நம்ம எதை உங்கள்கிட்ட மீனா கோரிக்கை வைக்கிறோம்? நமக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அதான் பெருசு. அப்ப ஹஜ் செய்கின்ற ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்ற காரணத்தால அந்த ஹாஜிகள் எதையெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ அதை என்ன செய்வான்? அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ரெண்டாவது. மூணாவது அல்லாஹ்வுடைய விருந்தாளி யார் என்று சொன்னால் உம்ரா செய்யக்கூடியவர்கள். நீங்க ஹஜ்ஜிக்கு போனாலே என்ன பண்ணுவீங்க? சேர்த்து உம்ரா பண்ணுவீங்க. நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ், முதல்ல உம்ரா பண்ணுவீங்க, அப்புறம் தான் ஹஜ்ஜி பண்ணுவீங்க. அப்ப உம்ரா பண்ணக்கூடியவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரே, அதை அல்லாஹ் கொடுப்பா. ஏன் அல்லாஹ் கொடுக்கறா? அவர் யாருடைய விருந்தாளி? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அப்ப ஜிஹாது செய்கின்ற ஒரு போராளியும் ஹஜ்ஜி செய்கின்ற ஒரு ஹாஜியும் உம்ரா செய்யக்கூடியவரே அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்ற காரணத்தால் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி விருந்தோம்பல் அல்லாஹ் செய்வான். சரியா? கேட்கிறதையெல்லாம் அல்லாஹ், கேட்கிற துவாவை எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிறவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜுடைய சிறப்புகள். முதல்ல 2 தகுதியை சொன்னேன். இஹ்லாஸ், குர்ஆன் சுன்னா பிரகாரம் வழிகாட்டுதல் முதல்ல. ரெண்டாவது ஹஜ்ஜுடைய சிறப்பு சொல்லிருக்கிறேன். மூணாவது ஹஜ்ஜை வந்து எப்படி செய்யணும்
இல்லையா? ஹஜ்ஜி வந்து 3 வகை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஹஜ்ஜி வந்து தமத்து என்கிற ஒரு ஹஜ் இருக்குது. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அவங்க செஞ்ச ஹஜ்ஜி என்ன ஹஜ்ஜின்னே அவங்களுக்கு தெரியாது. அதான் பரிதாபமான செய்தி என்னன்னு சொன்னா, லட்சக்கணக்காக செலவு செஞ்சு போவாங்க, ஹஜ்ஜி எத்தனை வகை, இதை எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும் அதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. ஹஜ்ஜி என்பது 3 வகை. சரியா? முதல் வகை என்ன என்று சொன்னால் தமத்து. சரியா? ரெண்டாவது கிரான், மூணாவது இஃப்ராத். சரியா? தமத்து என்கிற ஒரு ஹஜ்ஜி, கரான் என்ற 2வது ஹஜ்ஜி, இஃப்ராத் என்ற 3வது ஹஜ்ஜி. இந்த 3இல் எதுக்கு நன்மை ஜாஸ்தி என்று சொன்னால், எதுக்கு நன்மை அதிக? தமத்து ஹஜ்ஜிக்கு நன்மை அதிகம் என்ற காரணத்தால நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு சொன்னா, நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறீங்களே, இன்ஷா அல்லாஹ் எந்த ஹஜ்ஜி பண்ணுங்க? தமத்து ஹஜ்ஜி பண்ணுங்க. அதான் 100க்கு 100 மார்க் எதுக்கு 99 98 வாங்கின, 100க்கு 100 அடிச்சிடலாமே என்ற காரணத்தால நீங்க வந்து தமத்து ஹஜ்ஜி பண்ணுங்க. தமத்து ஹஜ்ஜி என்றா எப்படி பண்ணுவது என்று சொன்னால், இங்க இருந்து நீங்க ஹஜ்ஜிக்குன்னு போறீங்க. ஹஜ்ஜிக்கு நீங்க போறதுக்கு முன்னால இஹ்ராம் கட்டுவீங்களா இல்லையா? இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால வெட்டக்கூடிய அந்த நகத்தை எல்லாம் பக்காவா என்ன செய்யணும்? இஹ்ராமுக்கு முன்னால உங்க வீட்டிலேயே நகத்தை எல்லாம் பக்காவா வெட்டிடணும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய களையக்கூடிய முடிகளை என்ன செய்யணும்? வீட்டிலேயே முடிகளாம் எடுத்துடணும். முடியெல்லாம் எடுத்துட்டு நல்லா பக்காவா சோப்பு உப்புலாம் போட்டு பக்காவா என்ன செய்யணும்? குளிச்சிடுறீங்க. குளிச்சுட்டு நீங்க ஒன்று சென்னையிலிருந்து ஜித்தா ஃப்ளைட்டுக்கு போகலாம், அல்லது கொழும்புலேருந்து என்ன செய்யலாம். நீங்க இந்த 2 தான் அதிகமாக நடக்குது. அப்போ நீங்க இஹ்ராம் கட்டுறீங்க. இஹ்ராமை நீங்க எங்க கட்டலாம் என்று சொன்னால், சென்னையிலேருந்து போனீங்களாக்க சென்னை ஏர்போர்ட்ல கட்டலாம். கொழும்புலேருந்து போனீங்களாக்க என்ன செய்யலாம்? கொழும்பு ஏர்போர்ட்ல கட்டிக்கிறலாம். இன்னும் சொல்ல போனா, இல்லை நான் ஏர்போர்ட்ல கட்டுறதை விட எங்க வீட்டில் கட்டுறதையே நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? வீட்டிலேயே நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். இஹ்ராமுக்கு உங்க வீட்டில், உங்க திருச்சி, உங்க பாலக்கரையில நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? இஹ்ராமு கட்டி கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுக்கு முன்னால நல்லா குளிப்பாங்க. குளிச்சுட்டு தான் என்ன பண்ணாங்க? இஹ்ராம் கட்டினார்கள் அப்படின்னு இருக்குது. பக்காவா குளிச்சுட்டு ஆண்கள் வந்து ஒரு கீழே ஒரு வெள்ளை துணி, மேலே என்ன வேற வெள்ளை துணியை உடுத்திக்கிறேன்னு, பெண்கள் வந்து அவங்களுடைய நார்மல் ஹிஜாப், இந்த மாதிரி ஹிஜாபை போட்டுக்கிறேன். ஹிஜாபை அவர்கள் போட்டுக்கொண்டு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று சொன்னால், பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். இதை வேணா நீங்க எழுதி பதிவு பண்றீங்களோ? ஓகே, மாஷா அல்லாஹ். மலக்குகள் பதிவு பண்றாங்களோ இல்லையோ பக்காவா பதிவு பண்றாங்க. அதை விட செல்போன் பக்காவா அதே மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப ஹஜ்ஜிக்கு தான் நீங்க போறீங்க, ஆனா நீங்க இஹ்ராம் எதுக்கு கட்டுறீங்க? உம்ராவுக்கு. சொன்ன வார்த்தை என்ன? பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். 4 வார்த்தை. 4 வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். பிஸ்மில்லா மனப்பணமா இருச்சா? தெரியுது. அல்லாஹும் பிஸ்மில்லா அல்லாஹும்ம 2வது வார்த்தை, லப்பைக் 3வது வார்த்தை, உம்ரத்தன் 4வது வார்த்தை. பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வே நான் உனக்காக இந்த உம்ராவில் வந்து ஆஜராகிவிட்டேன் என்று பொருள். இதை சொல்றதா இஹ்ராம் கட்டுறது. அந்த வெள்ளை துணியை கட்டுறமே அதுக்கு பேர் என்ன? இல்லை, இஹ்ராம் இல்லை. வெள்ளை துணியை கட்டி முடித்துவிட்டு இந்த வார்த்தையை சொல்றமே அதான் என்ன? இஹ்ராம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இஹ்ராம் கட்டி விட்டீர்கள். இஹ்ராம் என்று சொன்னால் ஹராமாக்கி கொள்ளுதல். இஹ்ராமுக்கு என்ன அர்த்தம்? ஹராமாக்கி கொள்ளுதல் என்று பொருள். உதாரணமாக நம்ம தொழுகையில கூட முதல் தக்பீர் கட்டுறோமா இல்லையா? முதல் தக்பீர் என்ன சொல்லுவோம்? தக்பீரு தஹரீமா. தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுதல் என்று பொருள். தஹரீமா என்று சொன்னால், தஹரீமா என்ன அர்த்தம்? ஹராமாக்கி கொள்ளுதல், ஹராமாக்கக்கூடிய தக்பீர். தக்பீரு தஹரீமா என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? ஹராமாக்கக்கூடிய தக்பீர் என்று பொருள். இந்த அல்லாஹு அக்பர் என்பது ஹராமாக்கக்கூடிய தக்பீர். எதை ஹராமாக்கக்கூடிய தக்பீரு? தக்பீருக்கு முன்னால, தொழுகைக்கு முன்னால பல ஹலாலான காரியங்களை இது என்ன செய்து விட்டது? ஹராமாக்கி விட்டது. சலாம் சொல்றது, பதில் சொல்றது, சாப்பிடுறது, குடிக்கிறது, நடக்கிறது, இங்கிட்ட அங்கிட்டும் பார்க்கிறது எல்லாம் ஏற்கனவே ஹலாலா இருந்துச்சா இல்லையா?
இதெல்லாம் தக்பீருக்கு பிறகு என்ன ஹராமாகி போன காரணத்தால இதுக்கு பேர் தக்பீர் தஹரீம், ஹராமாக்கக்கூடிய தக்பீர். அதே மாதிரி இஹ்ராம் என்று சொன்னாலும் ஹராமாக்கி கொள்ளுதல். சரியா? அப்படின்னு அர்த்தம். எதை ஹராமாக்கி கொள்ளுதல்? நீங்க இஹ்ராம் கட்டிய பிறகு சில காரியங்கள் உங்கள் மீது ஹராம். எது எது ஹராமு? இஹ்ராமுக்கு பிறகு ஒன்னாவது நறுமணம் பூசிக்கொள்ளுதல். அத்தர் கித்தர் பூசிக்கிறோமா இல்லையா? அத்தர் பூசிக்கிறது. குளிக்கும் போது அந்த நல்ல நறுமணமான சோப்பை போட்டு குளிக்கிறோமா இல்லையா? அப்படி குளிக்கிறது. குளிச்ச பிறகு எண்ணெய் தேய்க்கிறோமா இல்லையா? நறுமணமுள்ள எண்ணெய் அப்படி தேய்க்கிறது. மொத்தத்தில் நறுமணம் என்பது என்ன? இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். ரெண்டாவது முடி வெட்டுதல், இஹ்ராமுக்கு பிறகு என்ன? ஹராம். மூணாவது நகம் வெட்டுதல், இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். நாலாவது வேட்டையாடுதல், என்ன? ஹராம். தலையை ஆண்கள் தரையை மறைத்தல், என்ன? ஹராம். அதே போன்று சாக்ஸ் போடுதல், சாக்ஸ் போடுறது என்ன? ஹராம். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள். அதே மாதிரி கணவன் மனைவி கூடுவதெல்லாம் என்ன? இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். திருமண ஒப்பந்தங்கள் பேசுவது என்ன? இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். அப்ப இதுகளெல்லாம் ஏற்கனவே ஹலாலா இருந்துச்சு. இந்த ஹலாலான காரியங்களை பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்ற வார்த்தை என்ன செய்து விட்டது? உங்கள் மீது ஹராமாக்கி விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிய பிறகு உடனே நீங்க ஒரு துஆவை சொல்லணும். என்ன துஆ? தல்பியா. தல்பியானா என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்பதுதான் தல்பியா. இஹ்ராம் கட்டின உடனேயுமே ஆண்கள் கொஞ்சம் சத்தமா, பெண்கள் கொஞ்சம் மெதுவா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்கிற இந்த தல்பியாவை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வீட்டில் கட்டினா வீட்டிலேருந்தே மெட்ராஸுக்கு போவீங்க, இல்லை கொழும்புலேருந்து போறீங்க. போகும்போது ஜித்தாவுக்கு போவீங்க இல்லையா? நீங்கள் ஜித்தாவை அடைவதற்கு சரியா 20 நிமிஷத்துக்கு முன்னால ஃப்ளைட்டில் உங்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க, மறுபடியும் ஞாபகம் ஊட்டுவாங்க. இஹ்ராம் கட்டாதவங்க கட்டிக்கிறங்க. அந்த மீகாத்துங்கிற எல்லை இருக்கா இல்லையா? அந்த ஜித்தா என்பது மீகாத்து எல்லையை தாண்டி போய்விட்டது. சரியா? எல்லையை தாண்டி அந்த எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் ஃப்ளைட்டு பறந்தாதான் எங்கே போய் சேருது? ஜித்தாவில் போய் சேருது. நீங்கள் யாரும் மறந்திருக்க கூடாது என்பதற்காக ஃப்ளைட்லேயும் உங்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க, மீகாத் எல்லை வந்து கொண்டிருக்கிறது. எனவே இஹ்ராம் கட்ட நீயத்து சொல்லாதவங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? அதை நீயத்தை சொல்லிக்கிறங்க, ஞாபகம் ஊட்டுவாங்க. நீங்கள் அது வர கடைசி வரையெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இங்கே என்ன செஞ்சுக்கிறீங்க? பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் இதை சொல்லிடுறீங்க. இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு உங்களுடைய ஃப்ளைட்டு ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் இறக்குது. ஜித்தாவுக்குள்ள இறங்கி அங்கே செய்ய வேண்டிய அந்த வேலையை செஞ்சு முடிச்சு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போறீங்க. உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய டிராவல்ஸ் பஸ்ஸை வச்சிருப்பாங்க. ஜித்தா டு மக்கா என்ன செய்றீங்க? நீங்க பஸ்ஸில் போறீங்க. இப்பெல்லாம் போகும்போது எது அதிகமாக சொல்லணும்? தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அதை சொல்லிக்கிட்டே போகணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. மக்காவில் ரூம் கொடுப்பாங்க. உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் நீங்கள் ரூமில் வச்சுட்டு மக்காவுக்கு ரூமுக்கு போன உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இபாதத்து என்ன? ஒலு செய்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் ஒலு செய்கிறத பெரிய இபாதத்தாகவே நினைக்க மாட்டோம் இல்லையா? தொழுவுறது இபாதத்து, நோன்பு இபாதத்து, ஒலு என்ன இபாதத்தா இல்லையா? இபாதத்து இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒலு என்பது மிகச்சிறந்த இபாதத். நீங்க முகத்தை கழுவுறீங்கன்னு சொன்னா கண்கள் செய்த பாவங்கள், மூக்கு செய்த பாவங்கள், வாய் செய்த பாவங்கள், தலைக்கு மசகு பண்றமே தலை செய்த பாவங்கள், காதுக்கு மசகு செய்யறமே காது செய்த பாவங்கள், கையை கழுவுகிறோமே கை செய்த பாவங்கள், காலை கழுவுகிறோமே கால் செய்த பாவங்கள், ஒவ்வொரு உறுப்புகள் செய்த பாவங்களையும் ஒலுவின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற ஹதீஸ் இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த உடனே முதல் என்ன பண்ணாங்க? ஒலு செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப நீங்க லக்கேஜியை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்றீங்க? ஒலு செய்றீங்க. ஒலு செஞ்சுட்டு ரூம்ல இருந்து நேரா நீங்க காபாவுக்கு போவீங்க. காபாவுக்கு போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போகணும்? என்ன சொல்லணும் இப்ராஹிம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் தல்பியா சொல்லிக்கிட்டு நீங்க போறீங்க. தல்பியா சொல்லிக்கிட்டே போகும்போது தெரியும் உங்களுக்கு காபா சின்ன கருப்பு பள்ளிவாசல், அதை சுற்றி பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இருக்கும்.
அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது நீங்கள் வழக்கம் போல் வலது காலை முன் வச்சு என்ன செய்யணும், அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போகணும். பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது ஓதக்கூடிய துவா இருக்கா இல்லையா? அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக். சரியா? இதை நீங்கள் மறக்காமல் என்ன செய்யுங்க, வலது காலை முன் வச்சு உள்ளே போங்க. அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்ங்கிற இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த துவாவுக்கு பிறகு என்ன ஓதணும்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்கிற இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டு இருக்கானே. தல்பியாவை எப்போ நிப்பாட்டணும்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்களாக்கு ஒரு 5 நிமிஷத்தில் காபாவை பார்த்து விடலாம் இல்லையா? காபானா என்ன? அந்த கருப்பு பள்ளிவாசல், அதான காபத்துல்லா. அந்த கருப்பு பள்ளிவாசலை நீங்கள் பார்த்து விடலாம். அந்த காபத்துல்லாவை நீங்கள் பார்த்து விட்டால் தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். சரியா பாய்? அப்ப தல்பியாவை ஸ்டார்ட் பண்ணது எப்ப? இஹ்ராம் பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன், அங்கிருந்து தல்பியா ஆரம்பிச்சிருச்சு. தல்பியா எப்ப முடியுது? காபத்துல்லாவை பார்த்தல். காபாவை பார்த்தாச்சு. காபாவை பார்த்த உடனே தல்பியாவை நிப்பாட்டிக்கிட்டு நேராக எங்கே போகிறோன்னு சொன்னால், இதான் வந்து காபான்னு சொன்னால் காபாவுடைய இடது மூலையில் தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு. நேராக அந்த இடது மூலைக்கு நேராக போய் நின்றுக்கிறங்க. லைட்டு இந்த சைடு போட்டிருப்பாங்க. சரியா? இந்த சைடு லைட்டு போட்டிருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தீங்களாக்க அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் அப்படி தெரியும். நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கிறீங்க. கரெக்டாக அதை பார்த்து அங்கிருந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுடைய வலது கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், சரியா, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் தவாஃப் செய்கிற போதே கட்டாயமாக நீங்கள் ஒலு செய்த நிலையில் இருக்க வேண்டும். தொழுகைக்கு எப்படி ஒலு வந்து கட்டாயமோ அதே மாதிரி தவாஃபுக்கு என்ன ஒலு வந்து கட்டாய. அப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒலுவோடு என்ன செய்யணும்? தவாஃபு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் ஆண்கள் வந்து இஹ்ராம் 2 துணி போட்டிருந்தீங்கள, அந்த துணியை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மேல் துணியை எடுத்து வலது தோல் புஜம் தெரிவது போன்று டவல் மாதிரி இப்படி போடாமல் இப்படி இப்படி வச்சு அப்படி தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தால் என்ன செய்யும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீழ் துணியை நல்லா பெல்ட் போட்டு என்ன செய்யுங்க, நல்லா கட்டி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள்களை வச்சு பக்கவா நீங்கள் பாதுகாப்பில் வச்சுக்கிறீங்க. பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் தூக்கி போட்டியலாக்கு வலது தோல் பூஜை வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் என்ன செய்யணும், வலது தோல் பூஜத்தை காட்டிக்கொண்டு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்படி போறிய அந்த காபாவுடைய முதல் மூலை, 2வது மூலை, 3வது மூலைக்கு வர்றீங்க. தவாஃபில் குறிப்பிட்ட இந்த துவா அந்த துவாலாம் கிடையாது. எந்த துவாவையும் நீங்கள் கேட்கலாம். இந்த மொழியில் தான் கேட்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதை கேட்க அல்லாட்ட விரும்புகிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதை கேளுங்க. சரியா? உங்க தாய் பாஷையில் நீங்கள் தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழில் கேளுங்கள், உருது என்று சொன்னால் உருது. ஏன்னா தாய்மொழியில் கேட்டால் அந்த அல்லாஹ்வுடைய பயம் ஜாஸ்தியாக வரும். நம்ம செஞ்ச பாவங்களை நீங்கள் உங்கள் தாய்மொழியில் சொல்லி பாருங்க. உண்மையிலேயே இந்த முத காபாவுக்கு போகிறோமா இல்லையா, முதல்ல காபாவை பார்க்குறோமே, அதை வந்து உண்மையிலே அனுபவிச்சா தான் தெரியும். அல்லாஹ்வுடைய பயம் வந்து மாஷா அல்லா தபாரக் அல்லா அவ்வளோ பயம் இருக்கு. அது அப்போ காபாவை பார்த்தோனையுமே உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்து போயிடும். நம்ம எங்கே இருக்கிறோம் என்னங்கிறது தெரியாத அளவுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பயம் வர. பல பேருக்கு வந்து கண்ணீர் தான் வரும். காபாவை பார்த்தவனே அல்லாஹ்வுடைய பயத்தின் உச்சகட்ட என்ன, கண்ணீர் தான் வரும். அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ நீங்கள் காபாவை பார்க்குறீங்க, காபாவை பார்த்து தவாஃப் என்ன செய்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்க. தவாஃப் செய்யுங்க. தவாஃபில் நீங்கள் விரும்பிய துவாக்களை உங்கள் பாஷையில் என்ன செய்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ருக்குனுல் ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து முதல் மூலை உதாரணம் ஒரு பேச்சுக்கு தான். சரியா? ஒரு உதாரணம் இதை வச்சுக்கிறங்க. சரியா? அது வந்து ஹஜ்ருல் அஸ்வத் மூலை உதாரணம் தான். சரியா? அது வந்து ஹஜ்ருல் அஸ்வத் மூலை. அங்கிருந்து தவாஃப் ஆரம்பித்தோம். இது முதல் மூலை. இது என்னது, 2வது மூலை. இது என்னது, 3வது மூலை. இது இந்த 3வது மூலை வந்து ருக்குனுல் யமான். இதுக்கு பேர் என்ன, ருக்குனுல் யமான். இந்த ருக்குனுல் யமானுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு துஆவை ஓதினார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச துஆ தான். என்ன துஆ? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்கிற துஆ. அப்ப ருக்குனுல் யமானிலிருந்து என்ன
அப்போ ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை வருகிற போது ஓதக்கூடிய துவா என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். நீங்கள் மறுபடியும் திருப்பி என்ன செய்யறேன்? ஓதிக்கிட்டே வரணும். வந்தாச்சு, ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வந்தாச்சு. வந்துட்டா முதல் தவாஃப் முடிந்து போய்விட்டது. சரியா? ரெண்டாவது தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க, மறுபடியும் கையை தூக்கி காட்டி அல்லாஹு அக்பர். முதல்ல ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ரெண்டாவதுக்கு என்ன? பிஸ்மில்லா இல்லாம வெறுமனை அல்லாஹு அக்பர் இஷாரா காட்டி அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு அப்படி ரெண்டாவது தவாஃபை நம்ம சுத்துறோம். இந்த ரெண்டாவது தவாஃபுலையும் நீங்க விரும்பிய துவாக்களை, இந்த மொழி அந்த மொழியெல்லாம் எந்த ஷரத்தும் கிடையாது. என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க விரும்பிய துவாவை கேட்டுக்கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் நீங்க வந்து கேளுங்க. அதே மாதிரி ரெண்டாவது தவாஃபுலையும் ருக்குனுல் யமானுக்கு வந்துடுவீங்க இல்லையா? ருக்குனுல் யமானுக்கு வந்தவனையும் அங்கிருந்து இங்கே வர்றமா இல்லையா? ஹஜ்ருல் அஸ்வதுக்கு என்ன ஓதுன? அதே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. ரெண்டை முடிச்சாச்சு. மூணு மறுபடியும் என்ன? அல்லாஹு அக்பர். அதே மாதிரி சேம் போன்றோம். அங்கே வந்தாச்சு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. மூணை முடிச்சாச்சா? மூணை முடிச்ச உனையே மறக்காம என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க வலது தோல் புஜத்தை திறந்தீங்களா இல்லையா? அது என்ன செய்யுங்க? மூடிக்கொள்ள வேண்டும். சரி, மூணுக்கு பிறகு நிறைய ஹாஜிகள் இங்க தப்பு பண்ணுவாங்க. நீங்க இங்க போய் பார்த்தீங்களாக்க நிறைய ஹாஜிகள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா, 4வது தவாஃப், 5வது தவாஃப், 7வது தவாஃப், தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவுறமே, அந்த தொழுகையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா திறந்து வச்சிருப்பாங்க. சரியா? தோல் புஜங்களை திறந்து கொண்டு தொழுவலாமா? தொழுதால் தொழுகை செல்லுமா? நிறைய ஹாஜிகள் தெரியாம அறியாமையில பண்றாங்க. அந்த அது அப்படி நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பல வார ஜும்மாவில் நம்ம அறிவிப்பு செஞ்சு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பி இந்த மாதிரி வகுப்பு வச்சுக்கிறோம். மற்ற ஹாஜிகள் பண்ணக்கூடிய தவறுகளை நீங்கள் பண்ணிவிட வேண்டாம். 3 தவாஃப் வரை வலது தோல் புஜம் திறந்திருக்கட்டும். 4வது தோல் புஜத்தில் ஆரம்பத்தில் மறக்காம என்ன செய்யுங்க? தோல் இந்த டவலத்துக்கு போடுறமா இல்லையா? அது மாதிரி முழுசா என்ன செஞ்சுக்கிறீங்க? இதை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். மறைச்சிக்கிட்டு 4 முடிக்கிறோம், 5 முடிக்கிறோம், 6 முடிக்கிறோம், 7 முடிக்கிறோம் இல்லை? சேம் அதே மாதிரி முடிச்சாச்சு. 7 தவாஃப் முடிச்சாச்சா? 7 தவாஃபை முடிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எங்கு நான் வந்து 2 ரக்காத் தொழுவுறதுக்கு இடம் இருக்குதோ, தவாஃப் செய்யக்கூடிய மக்களுக்கு இடையூறாக தொந்தரவாக நீங்கள் நின்று தொழாமல் என்ன செய்யுங்க? கொஞ்சம் அந்த படி மேலே ஏறிடுங்க. அந்த உள்வட்டத்தில் இருந்தால் மக்கள் தவாஃப் செய்வாங்க. படி மேல ஏறிட்டேன்னு செய்வாங்க மாட்டாங்க, மக்கள் தவாஃப் செய்ய மாட்டாங்க. படி மேல ஏறிட்டியலாக்க அது தொழுவக்குரிய இடமாக இருக்கு. அங்கே நின்று சுன்னத் என்ற நிய்யத்தில் தவாஃபுக்குரிய சுன்னத். சரியா? அது என்னது? தவாஃபுக்குரிய சுன்னத் என்ற நிய்யத்தில் 2 ரக்காத் தொழுவுங்க. 2 ரக்காத்தில் முதல் தக்பீரில் அல்ஹம்து சூரா ஓதி முடித்து விட்டு எந்த சூரா ஓத வேண்டும்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இதை ஓதுங்கள். 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத். சரியா? இதை ஓதி 2 ரக்காத்தை வந்து முடிச்சாச்சு. 2 ரக்காத்தை முடிச்ச உடனே திருப்பி மறுபடியும் கையை ஏந்தி என்ன செய்யணும்? துஆதா. ஹஜ்ஜு பராடையில் என்னதான்? துஆதான். உங்களுக்காக கேளுங்க, குடும்பத்துக்காக கேளுங்க, சமுதாயத்துக்காக கேளுங்க, எனக்காக நமக்காக கேளுங்க, நம்ம பள்ளிக்காக கேளுங்க. நம்ம சமுதாயத்துடைய அந்த ஒற்றுமை, சமுதாய முன்னேற்றம், சமுதாய கண்ணியம் இல்லையா? நேற்று கூட நீங்க பார்த்துருப்பீங்க என்ன, சாத்தூர் இல்லையா? சாத்தூர்ல வந்து ஒரு பள்ளிவாசலுடைய போர்டில் RSS காரர்கள், அதாவது முஸ்லிம் பன்றிகளே, பள்ளிவாசல் போடுங்க முஸ்லிம் பன்றிகளே அப்படின்னு போட்டு நம்முடைய பெண்களை வந்து தவறாக சித்தரித்து, இந்த மாதிரி உங்களுடைய தாய்மார்கள் வந்து ஒரு துலுக்கணுக்கு விழுந்தனால தான் நீங்கள்லாம் பாய்களா போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு ரசூல்லா வந்து அவமானப்படுத்தி எங்கே போட்டிருக்கிறாங்க? பள்ளிவாசல்ல போட்டிருக்கிறாங்க. ஜமாத் மக்கள் ரோட்டை உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் நேற்று சாத்தூர்ல பண்ணிருக்கிறாங்க. அதிகாரிகளை வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல வந்து என்ன செய்யறான்? வம்புக்கு வர்றான் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? இவங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒன்றுபட்டு நம்ம எல்லாம் ஆயுதஹீன தூக்க தேவையில்லை. ஓட்டு ஜனநாயக நாட்டில் ஓட்டை போன்ற ஆயுதம் எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஓட்டு என்ற வலிமையான ஆயுதம் பக்கத்தில் வந்து சட்டசபை தேர்தல். ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து பாராளுமன்றம், உள்ளாட்சித்துறையை விட எது முக்கியமானது? மாநில சட்டசபை முக்கியமானது. இதுதான் அஸ்திவா. இதை வச்சுதான் மற்ற எல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன். அப்ப அரசு வந்து எதுவும் செய்யும். நம்ம எல்லாம் ஒற்றுமை இல்லைங்கிறத
அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இது நம்முடைய சமுதாயத்திற்கு இஸ்ஸத்து குறைவா இல்லையா? புனித ஸ்தலம் பாதிக்கப்படுகிறதா இல்லையா? நம்முடைய பாதுகாப்பு இல்லை, நபிகள் நாயகத்துக்கு கண்ணியம் இல்லை என்று சொன்னால் இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் என்ற காரணத்தால யா அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தை கண்ணியப்படுத்துவாயாக, எங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக, ஒற்றுமையாக எங்களை ஆக்கி வைப்பாயாக, எங்கள் சமுதாயத்தை முன்னேற்றி வைப்பாயாக என்றெல்லாம் சொல்லி நீங்க எப்படி உங்களுக்காக உடைய மனைவி மக்களுக்காக துவா செய்வீங்களோ அது மாதிரி சமுதாயத்துக்காக கட்டா என்ன செய்யுங்க, நீங்கள் துவா செய்யுங்கள். அப்ப 2 ரக்காத் தொழுதுபடி கேட்க வேண்டிய துவாக்களை கேட்டோம். கேட்டுட்டு நேரா எந்திரிச்சு சஃபாவுக்கு போறோம். சரியா? அங்கேருந்து பக்கம் தான், அங்கேருந்து நீங்க போனீங்களாக்க சஃபா என்ன இந்த வீடு இருக்கா இல்லையா, இதுல இருந்து டபுள் மடங்கு தூரமா இருக்கு. இந்த நேரம் ஏத்த வீடு இருக்குது, இந்த 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 ஏத்த வீடு இல்ல, இந்த ஏத்த வீடு இங்கிருந்து டபுள் மடங்கு. இந்த தண்ணி தொட்டி இருக்கா இல்லையா, அங்கிருந்து டபுள் மடங்கு போனா என்ன செஞ்சிடறேன், சஃபா வந்துடுறேன். சஃபாவுக்கு நீங்க போங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபை முடித்து 2 ரக்காத்துகளை தொழுது முடித்து விட்டு சஃபாவுக்கு செல்கிற வழியில என்ன செஞ்சாங்க, ஜம்சம் தண்ணீரை குடித்தார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. அதனால் நீங்க போற வழியில இங்கிட்டும் அங்கிட்டு பாத்தீங்களாக்க ஃபுல்லா ஜம்சம் தண்ணியா வச்சிருப்பாங்க. அதை போய் குடிச்சுக்கிறங்க, சுன்னா. சரியா? அதை போய் குடிச்சுக்கிறங்க. குடிச்சுக்கிட்டு நீங்க சஃபாவுக்கு போறீங்க. சஃபாவுக்கு போன உடனேயுமே லைட்டா அந்த மேடை உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மேட்டில் நீங்க காலை வச்ச உடனேயுமே நீங்க சில துஆக்களை ஓத வேண்டும். முதலில் ஓத வேண்டிய ஒரு வசனம் திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 158வது வசனம். 2ல 158. அதில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இது அந்த ஆயத்து. உங்களுக்கு என்னடா இவ்வளவு பெரிய ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களாக்க முழுசா ஓதுவது முழுசா நன்மை. உங்களுக்கு கஷ்டமா தோணுச்சாக்க கொஞ்சமாச்சு நீங்க ஓதுங்க. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சரியா? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். மறுபடியும் சொல்றேன், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சரியா? இதை நீங்க எங்க போய் பாத்துக்கிறேன் ஃபுல்லா பாக்குறதுக்கு 2ல 158 குர்ஆன்ல நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முழுசா ஓத முடியும் என்று சொன்னால் முழுசாக ஓதுங்கள். முழுசாக ஓத முடியவில்லை என்று சொன்னால் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள். 1. 2வது, வானத்தை நோக்கி வலது கையை தூக்கி ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி காட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 முறை என்ன செய்ய வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். சரியா? 2வது. 3வது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓத வேண்டும். 4வது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அபுதா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. சரியா? நான் நினைக்கிறேன் இந்த 4ல 3 தெரியும். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஓரளவுக்கு தெரியும். அல்லாஹு அக்பர் கட்டாயமா தெரியும். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது என்ன செய்யும், தெரியும். இது மட்டும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுடைய அந்த இதை வச்சு நீங்க மறுபடியும் போட்டு செஞ்சுக்கிறீங்க, கேட்டுக்கிறங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா புக்குக்கு வச்சிருந்தா நீங்க படிச்சுக்கிறலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஹ்தா வ நஸர அபுதா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்பதை நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். சரியா? இதை ஓதிட்டு காபாவை நோக்கி திரும்பி கையை தூக்கி விரும்பிய துவாவை மறுபடியும் கேளுங்கள். சரியா? துவாவுக்கு முன்னால என்ன செய்யணும் தெரியுமில்ல? துவாவுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அல்லாஹ்வை புகழணும். 2வது என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லணும். 3வது என்ன செய்யணும், நமக்காக துவா செய்யணும். 4வது என்ன செய்யணும், பிற மக்களுக்காக துவா செய்யணும். 5வது ஸலவாத்தோடு என்ன செய்ய வேண்டும், துவாவை முடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வை புகழுதல்,
நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லுதல், நமக்காக துஆ செய்தல், பிற மக்களுக்காக துஆ செய்தல், ஸலவாத்தோடு என்ன செய்தல், துஆவை முடித்தல். இந்த சுன்னாவின் அடிப்படையில் நீங்க துஆ செய்யுங்க. சஃபாவில் துஆ செஞ்சாச்சு, செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து மருவாவுக்கு போறோம். சரியா பாய்? அங்கிருந்து மருவாவுக்கு போகும்போது நீங்க சும்மா அப்படி போறீங்க. இங்கிருந்து அந்த அந்த தண்ணி தொட்டி இருக்கா இல்லையா, அது வர போனீங்களாக்க பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. பச்சை லைட்டு போட்டவனையுமே அங்கே ஓட ஆரம்பிக்கணும். சரியா? சஃபா மருவாவுடைய அந்த தூரத்தை பார்த்தீங்களாக்க 400 மீட்டர் தூரம். எவ்வளவு? 1/2 கிலோமீட்டரு கொஞ்சம் கம்மி, 400 மீட்டர் தூரம். 400 மீட்டர்லையும் ஓடலை, குறிப்பிட்ட அந்த மலை அடிவாரத்தில் தான் ஓடினாங்க. ஹாஜரா நாயகி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடினாங்க. சரியா? கரெக்டாக துல்லியமான ஃபுல், இங்கேருந்து அங்கேருந்து இங்கே தான் ஓடினாங்க. ரசூல் சாஸ்திரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஓடினாங்க. ஏன் இன்னைக்கு சவுதி கவர்மெண்ட் பச்சை டு பச்சை வர ஓடு அப்படின்னு வச்சிக்கிறாங்கன்னு சொன்னா, ஹாஜரா நாயகியுடைய காலத்தில், ரசூல்லாவுடைய காலத்தில் சஃபா மலை இருந்துச்சா இல்லையா? அது பெரிய மலை இல்லையா? அப்படியே ஃபுல்லாக மலை. அந்த மலை அடிவாரம் போய் இறங்குது. அந்த மலை அடிவாரம் போய் இறங்குதா இல்லையா? அது அங்கே தான் பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. அதான் ஓடிய இடம். மலையில் போய் ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. கவர்மெண்ட் கையில் காசு மலையெல்லாம் உடச்சி போட்டாங்க. உடச்சி இது மாதிரி பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, டைல்ஸ் போட்டாங்க. அப்போ ஹாஜரா நாயகி வந்து இங்கே ஓடலை, நபிகள் நாயகி வந்து இங்கே ஓடலை, மலையாக இருந்துச்சு. நாங்கள் தான் மலையை உடச்சி டைல்ஸ் போட்டுட்டோம் என்ற காரணத்திற்காக நீங்கள் இங்கெல்லாம் ஓடாதீங்க. ரசூல்லா ஹாஜரா நாயகி இங்கிருந்து அந்த பச்சையில் தான் ஓடினாங்க, இங்கிறத நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. அங்கிருந்து அடுத்த பச்சை வர ஓடணும். சரியா? அடுத்த பச்சை லைட்டு வந்த உடனே நடக்க ஆரம்பிக்கணும். ஏன் நடக்கணும்? அது மருவா மலையுடைய ஏத்தம். அந்த காலத்தில் மருவா மலையுடைய ஏத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு அதை உடைச்சு பக்கம் டைல்ஸ் போட்டாங்க. அதனால் நீங்க அங்கே ஓடக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை டு பச்சை ஓட வேண்டும். அடுத்த பச்சை அங்கே மருவாவுக்கு போய் சேர்ந்துட்டமாக்க ஒரு தொங்கோட்டம் முடிந்து விட்டது. போயிட்டு வந்தா ஒன்று இல்லை, போனா ஒன்று, வந்தா என்ன 2 என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மருவாவுக்கு போயிட்டிய. மருவாவுக்கு போய் சஃபாவில் நீங்க என்னமெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் மருவாவிலையும் பண்ணணும் இல்லையா? சஃபாவில் என்னென்ன பண்ணிய? இன்ன சஃபா வல் மருவத மின் ஷாயிரில்லாஹ். 1. 2வது என்ன பண்ணிய? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 2வது. 3வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 3வது. 4வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அபுதா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. சரியா? இந்த 4ஐயும் சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் கிபிலாவை நோக்கி திரும்பி என்ன செய்யணும்? துஆ செய்யணும். சஃபாவில் கேட்டீங்களா இல்லையா? துஆ வேணா நீங்க மாத்திக்கிறங்க. சஃபாவில் இம்மைக்கு கேட்டீங்களாக்க அங்கே போய் மறுமை கேளுங்க, உங்க இஷ்டம். மொத்தத்தில் துஆ செய்யணும். சரியா? அப்ப இங்கேயும் துஆ செஞ்சுக்க. செஞ்சு போட்டு மருவாவுக்கு போனீங்க, மருவாவில் துஆ செய்யறீங்க. மருவாவுக்கு போயிட்டு என்னவாச்சு? ஒரு தொங்கோட்டம் முடிந்து விட்டது. அங்கிருந்து மறுபடியும் சஃபாவுக்கு வரிய. அதே மாதிரி ஓட வேண்டிய எல்லை என்ன? பச்சை டு பச்சை ஓடுறீங்க. அப்புறம் நடந்து வர்றீங்க, திருப்பி நீங்க சஃபாவுக்கு வர்றீங்க. சேம் அதே 4. சரியா? அப்புறம் மறுபடியும் மருவாவுக்கு போறீங்க, சேம் அதே மாதிரி அதே 4. அதே அப்புறம் துஆ. இதே மாதிரி என்ன செய்யுறீங்க? சஃபாவுல ஆரம்பிச்சு எங்க போய் முடிப்பீங்க? 7வது மருவா. இது சஃபா பாய், இது மருவா. 1 2 3 4 5 6 7. எங்க போய் முடியுது? சஃபாவில் ஆரம்பிச்சிச்சு, மருவாவில் போய் முடியுது இல்லையா? அப்ப மருவாவில் போய் 7வது சை முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போன உடனே நேராக நீங்கள் மருவா விட்டு வெளியே வந்துடுங்க. பக்கத்தில் கேட்டு போட்டிருப்பாங்க, மருவா விட்டு வெளியே வந்துடுங்க. மருவா விட்டு வெளியே வந்து மொட்டை அடிக்க வேண்டும். ஆண்கள் மொட்டை அடிக்க வேண்டும். பெண்கள் என்ன செய்யணும்? முடிவுடைய சின்ன ஒரு பகுதியை வெட்டி போட்டுறணும். இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், மருவா கிட்டையே நீங்கள் வெட்டாமல் கொஞ்சம் தூரமாக வாங்க. ஏன் ஒரு உங்கள் ரூம் இருக்கா இல்லையா? உங்கள் ரூமு கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நடந்து வந்தீங்களாக்க உங்களுக்கு 2 ஃபாயிதா இல்லையா? முதல் ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னால், மருவா கிட்ட நீங்கள் மொட்டை போட்டீங்களாக்க 30 ரியால். சரியா? ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நடந்து போய் நீங்கள் மொட்டை போட்டீங்களாக்க 10 ரியால். அப்போ ரியாலில் ஃபாயிதா இருக்கா இல்லையா? அது ஒரு ஃபாயிதா. 2வது ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னால், மருவா கிட்ட உள்ள சலூன் கடையில பார்த்தீங்களாக்க கியூவில் மக்கள் நிற்பாங்க. ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருப்பாரு, எல்லாம் பாகிஸ்தானே தான் இருப்பாங்க. ஒரு கடையில் வந்து 5-6 மிஷின் போட்டு வச்சிருப்பாங்க, மக்கள் கியூவில் நிற்பாங்க.
சரண்ட வலிச்சுக்கிட்டே இருப்பான். வெளியே வரும்போது அங்கங்க ரத்தம் வரும். ஏன் ரத்தம் வருது? பிசினஸ் அவனுக்கு, நம்ம மண்டை தான் அவனுக்கு பிசினஸ். ஒரு நிமிஷத்துல மொட்டை போட்டுருவோம், அடுத்த உட்கார வைக்கணும், காசுக்காக அம்புட்டு வேலையும் பார்ப்பான். இது மறுவாக்கிட்ட. நீங்க ஒரு 10 நிமிஷம் போயிட்டீங்களாக்க யாரும் அந்த சலூன்களை எடுக்க மாட்டாங்க. பாய் சாப் அவங்க வாங்க, சரியா? கூப்பிட்டு உங்களை உட்கார வைக்கிற மத்தியலா, அவன் ரியாலுக்கும் 10 ரியால் தான் வாங்குவான். வேலை வெயிட்டிங்கில் ஆள் இல்லையா? வெயிட்டிங்கில் வந்து அதனே பிஸ்னஸ் பண்ணன, வெயிட்டிங் ஆள் இல்லையா? நம்ம தலையை பக்காவை என்ன செய்வாங்க? மொட்டை போடுவாங்க. அதனால நீங்க மறுவாய்க்கிட்டே மொட்டை போடாம ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்து போனீங்களாக்க உங்களுக்கு சேஃபா என்ன செஞ்சுக்கலாம்? மொட்டை போட்டுக்கிறலாம். நீங்க மொட்டை போடுறீங்க, பெண்கள் நீங்க என்ன செய்யணும்? முடியுடைய ஒரு பகுதியை வெட்டி கீழே போட்டுற, கீழேனா அங்கே ரோட்டு வீட்டில் போட்டுறாம அந்த போடுறதுக்கு ஒரு பெட்டிட்டு வச்சிருப்பாங்க, அங்கே என்ன செஞ்சுக்கிறீங்க? அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் மொட்டை அடித்து விட்டால் என்ன செஞ்சு முடிச்சிட்டீங்க? உமரா பண்ணி முடிச்சாச்சு, சரியா? இங்க நீங்க தல்பியா கட்டி இஹ்ராம் கட்டினீங்களே, பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உமரத்துன்னு சொல்லிட்டு அதனுடைய முடிவு என்ன? மொட்டை அடித்தல். ஹலாஸ் அல்ஹம்துலில்லாஹ் உமரா பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச உடனேயுமே நீங்க இஹ்ராமையெல்லாம் அவுத்துப்புட்டு நீங்க போய் மொட்டை அடிச்சால போய் குளிப்போமா இல்லையா? பக்காவை போய் குளிச்சுட்டு நார்மல் உங்க ஆடை நீங்க என்ன எப்போது வழக்கமாக உடுத்துவீங்களோ, பென் ஷர்ட்டோ அல்லது லுங்கி, உங்க இஷ்டத்துக்கு நீங்க உடுத்திக்கிறங்க. நீங்க அப்படி உடுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா? அப்படி எதுவரை நீங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா துல் ஹஜ் 8 வரையிலும். எது வர? துல் ஹஜ் 8 வரை. நீங்க எப்போ நீங்க ஹஜ்ஜிக்கு போனாலும் துல் ஹஜ்ஜிக்கு 8க்கு முன்னாலெல்லாம் ஹஜ்ஜி பண்ணவே முடியாது, சரியா? உமரா பண்ணி முடிச்சிட்டிய, துல் ஹஜ் 8 வரை நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க மக்காவுல இருந்துக்கிட்டு நீங்க காபாவுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு போங்க, நிறைய தொழுவுங்க. ஒவ்வொரு ரக்காத்துக்கு எவ்வளவு நன்மை? 1 லட்சம் நன்மை. நிறைய தவாஃப் உங்க இந்த மாதிரி ஆடையிலேயே உங்களுடைய இந்த ஆடையில் என்ன செஞ்சுக்கிறீங்க? நிறைய 7 தவாஃப் 2 ரக்காத், 7 தவாஃப் 2 ரக்காத், 7 தவாஃப் 2 ரக்காத் நிறைய பண்ணுங்க. நிறைய துவா செய்யுங்க, நிறைய திக்ரு தஸ்பீஹாத்துகள் பண்ணுங்க, நிறைய குர்ஆன் ஓதுங்க. இந்த மாதிரியான இபாதத்தில் என்ன செய்யுங்க? நீங்க நிறைய என்ன செய்யுங்க? இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிறங்க. எதுவரை பண்ணுவீங்க? எந்த தேதி வரையில? துல் ஹஜ் 8 வரையில பண்றீங்க உங்க நார்மல் உங்க உடையில். துல் ஹஜ் 8 வந்தவனையே துல் ஹஜ் 8 காலையில பக்காவா அதே மாதிரி நல்லா குளிச்சு போட்டு அடுத்த இஹ்ராம், 2வது இஹ்ராம். இது எதுக்கு உள்ள இஹ்ராம்? ஹஜ்ஜிக்கு உள்ள இஹ்ராம் கட்டியாச்சு. கட்டி போட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால் பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன். அங்கே உம்ரத்தன் முடிச்சாச்சு, ஹலாஸ் முடிஞ்சு போச்சு. இங்க என்ன? ஹஜ்ஜத்தன். பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன் அப்படின்னு சொல்லிட்டீங்களாக்க ஹஜ்ஜிக்கு நீங்க இஹ்ராம் கட்டிட்டீங்க. என்னைய கட்டினீங்க? துல் ஹஜ் 8ல கட்டுறீங்க. காலையில கட்டி போட்டு நேராக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா லுஹருக்கு முன்னால மினாவுக்கு போயிடணும். உங்களுக்கு டென்ட் கொடுத்துருப்பாங்க. எதுவும் டென்ட் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு யாரையும் தர்றது கிடையாது. உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டென்ட் மினாவில் இருக்கும். உங்க டென்ட்டுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துல் ஹஜ் 8ல் லுஹருக்கு முன்னாலேயே போயிருங்க. போய் துல் ஹஜ் 8உடைய லுஹர் தொழுகை, அசரு, மகரிபு, இஷா, மறுநாள் ஃபஜ்ர் 5 வேளை தொழுகையை எங்கே தொழுவன? மீனாவிலே தொழ வேண்டும். எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னால் லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகளை 2ஆக தொழ வேண்டும், சரியா? லுஹருக்கு 4 ரக்காத்து, நீங்க எத்தனை ரக்காத் தொழுவனே? 2 ரக்காத் தொழ வேண்டும். அப்புறம் வெயிட் பண்ணன அசரு டைய வந்தோன்னு என்ன செய்யணும்? அசரு டயத்தில் 2 ரக்காத் கசுறு பண்ணன. என்ன பண்ணக்கூடாது? ஜம்மு பண்ணக்கூடாது. புரியலையா? இப்படி பண்ணன. அப்ப நீங்க லுஹர் தொழுது போட்டு நீங்க நிறைய இபாதத்துகள், நிறைய துவா தானே. மினாவுக்கு போயிட்டாலே ஹஜ்ஜுக்கு போயிட்டாலே என்ன துவா செய்யுங்க, தஸ்பீ பண்ணுங்க, குர்ஆன் ஓதுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி தூங்கிக்கிறங்க. நன்மையான காரியத்தை பண்ணுங்க, தீமைகளை பண்ணாதீங்க. அதான் தீமை வாய் மூலமாக தான் நிறைய பண்ணுவோம் இல்லையா? வாய் மூலமான தீமைகள் கண்ணு சில சமயத்தில் என்ன செய்யும்? தீமைகளை பண்ணிடும். அப்ப கண் மூலமாகவோ வாய் மூலமாகவோ எதன் மூலமாக எந்த தீமையை அங்கே பண்றக்கூடாது. இதே மாதிரி 5 வேளை தொழுகையை மீனாவில் தொழுதோம். தொழுதாச்சா? தொழுது முடிச்ச உடனே மறுநாள் ஆச்சா 9 ஆயிடுச்சா? 9உடைய சுபுகு எங்கே தொழுதோம்? மீனாவில் தொழுதோம். சுபுக தொழுது விட்டு சூரியன் உதிக்கும் வரை மீனாவில் தங்கிவிட்டு சூரியன் உதித்து விட்ட பிறகு மினாவிலிருந்து அரஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். சரியா பாய்? அரஃபாவுக்கு போறோம். உதாரணமாக காலையில் ஒரு 6 மணிக்கு
இன்ஷா அல்லாஹ் மினா டு அரஃபா உங்களுக்கு வண்டி எல்லாம் ஏற்பாடு செஞ்ச டென்ட் இருக்கு. உங்களை நேரம் நீங்கள் வந்து ஹஜ்ஜி டிராவல்ஸில் போனாலும் சரி, தனியான டிராவல்ஸில் போனாலும் சரி, எல்லாத்துலேயும் ஹஜ்ஜி கமிட்டிலையும் வண்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தனி என்ன சவுதி கவர்மெண்ட் பக்காவாக பண்ணிட்டான். வரக்கூடிய ஹாஜிகளுக்கு டென்ட் வசதி இல்லாமல், வாகன வசதி இல்லாமல் யாரையும் உள்ளே வர அனுமதிக்க கூடாது. ஓரளவுக்கு ஈஸியாக போயிட்டு வந்துட்டு போகணும். இதை சவுதி வந்து பக்காவாக பண்ணி வச்சுக்கிறனால உங்களுக்கு வாகனம் வந்து கார் அதிகமாக இருக்காது, பஸ் இருக்குது. நிறைய மக்கள் இருப்பாங்களா இல்லையா, பஸ் இருக்கு. மினாவிலேருந்து அரஃபாவுக்கு கூட்டு போவாங்க. அரஃபாவுக்கு இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு ஒரு 10 மணிக்கோ 9 மணிக்கோ இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுக்கு போயிடுவீங்க. அரஃபாவுக்கு நீங்கள் போன உடனே அரஃபாவுலேயும் டென்ட் இருக்கும். சரியா, நீங்கள் ஹாஜிகளாக போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய டென்ட்டில் என்ன செய்வாங்க, பஸ்ஸில் போய் அரஃபா டென்ட்டில் போய் நிப்பாட்டுவாங்க. இல்லை பஸ்ஸு போக முடியலை, டிராஃபிக் எக்கச்சக்கமாக இருக்கும், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோட்லையே மெயின் ரோட்டில் நிப்பாட்டி விட்டு ஒரு வழிகாட்டி அப்படியே கூப்பிட்டு வந்து இதான் உங்கள் டென்ட்டு அப்படின்னு காட்டுவாங்க. அவங்களுக்கு பின்னால் நீங்கள் போயிட வேண்டியதா, உங்கள் டென்ட்டுக்கு நீங்கள் போயிருங்க. அரஃபாவுலையும் போய் நான் சொன்ன மாதிரி துவா தஸ்பீஹ் இபாதத்துகள் தான் செய்யுங்க. லுஹருடைய நேரம் வரும். லுஹருடைய நேரம் வந்த உடனே இமாம் வந்து ஒரு ஹுத்துபா கொடுப்பார். ஜும்மா மாதிரி தொழு வைப்பார். லுஹர் தொழுகையை லுஹர் மாதிரி தொழு வைக்காம எப்படி தொழு வைப்பார், அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஜும்மாவாக இருக்கு, வெள்ளிக்கிழமை அல்லாத மற்ற நாளாக இருந்தால் ஹுத்துபா கொடுப்பாரு, 2 ரக்கா தொழு வைப்பாரு. அது ஜும்மா தொழுகை இல்லை, என்ன தொழுகை அது, லுஹர் தொழுகை. அப்போ அந்த நியத்து வச்சுக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஜும்மா நியத்து, மற்ற நாள் சொன்னா லுஹர் நியத்து வச்சுக்கிறேங்க. லுஹரை நீங்கள் முடித்து விடுங்கள். லுஹர் முடித்த கையோடு அடுத்த காமல் சொல்லுவாங்க. அரஃபாவில் அடுத்த காமல் சொல்லி 2 ரக்காத் என்ன அசரை, ஒரே நேரத்தில் லுஹரையும் அசரையும் நீங்கள் அரஃபாவில் முடிச்சிடுவீங்க. முடிச்சுட்டு மறுபடியும் இபாதத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் அதிகமாக கேட்க சொன்னாங்கன்னு சொன்னால் எப்படி இந்த லைலத்துல் கத்ரில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்பதை குறிப்பிட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி அரஃபாவில் நீங்கள் ஓத வேண்டிய ஒரு தஸ்பீஹ் என்ன என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தெரியுமா தெரியாதா? நிச்சயமா நல்லா தெரியும், எனக்கு தெரியும். அப்போ இதை தான் அரஃபாவில் என்ன செய்யணும், நீங்கள் நிறைய ஓதிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ் சாப்பாடும் சூப்பர் சாப்பாடு தருவாங்க அரஃபாவில். நல்லா நீங்கள் சாப்பிடுங்க, நல்லானா உங்கள் வயிற்றுக்கு தகுந்த மாதிரி பக்கா பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறங்க. எதுவரை நீங்கள் அரஃபாவில் தங்கணும்னு சொன்னால் அன்றைய சூரியன் மறையும் வரை, சூரிய மறைகிற வரையில் அரஃபாவில் தங்க வேண்டும். சூரியன் மறைந்து விட்ட பிறகு மகரிப் நேரம் வந்துடுமா இல்லையா, மகரிபை நீங்கள் தொழாமல் எங்கே போவனே, முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும். ஏன் பேச்சு உங்களுக்கு புரியுதா, பக்கம் ஈஸியாக புரியுதுல? அப்போ சூரியன் மறைஞ்ச உடனே நீங்கள் அரஃபாவிலேருந்து எங்கே போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும். முஸ்தலிஃபாவுக்கு நீங்கள் வண்டி இருந்தால் வண்டியில் போங்க, இல்லை நீங்கள் நடந்தே போனால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டமாக இருக்கு. நடந்து போனீங்களாக்கு ஒரு 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் முஸ்தலிஃபாவுக்கு. முஸ்தலிஃபாவில் டென்ட் இருக்காது, முஸ்தலிஃபாவில் என்ன இருக்காது, எல்லாமே வெட்ட வழி மைதானம் அப்படித்தான் இருக்கு. பஸ்ஸில் போனால் லேட் ஆயிரும். நான்லாம் முதல் ஹஜ்ஜி பண்ண பற்றியெல்லாம் முதல் ஹஜ்ஜில் சோம்பேறித்தனமா அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு பஸ் வச்சுருந்தாங்க, பஸ்ஸிலேயே போயிடலாமே அப்படின்ட்டு மாலையில் 6 மணிக்கு ஏறி பஸ்ஸில் போய் உட்காந்தேன். எங்கள் டென்ட்டுக்கு வந்து சேரும் போது அதிகாலை 3 மணி. சரியா, கிலோமீட்டர் வந்து 7 கிலோமீட்டரு, 7 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு 9 மணி நேரம். ஏன்னா டிராஃபிக் அப்படியே நிரம்பி வழி. அப்படி பண்ணுறதை விட நடக்கிறதுக்கு ரோடு இருக்குது பற்றியலா, பரக்கத்தா ரோடு இருக்கும் நடக்கிறதுக்கு, கடல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆங்காங்கே தண்ணீர் வசதி, ஆங்காங்கே பாத்ரூம் வசதி பக்கா வச்சுருப்பாங்க. நீங்கள் பேசிக்கிட்டே நடந்து வந்தீங்களாக்க 2 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், 6 மணிக்கு புறப்பட்டா 8 மணிக்கு என்ன செஞ்சிடலாம், நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு வந்துடலாம். நீங்கள் சீக்கிரம் வரனால என்ன ஃபாய்தான்னு சொன்னால் இன்னைக்கு முஸ்தலிஃபா பத்த மாட்டுக்குது. ஏன்னா ஏறக்குறைய 40 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. 40 லட்சம் முஸ்தலிஃபாவுடைய கொள்ளளவு வந்து அரஃபா வந்து பெருசு, முஸ்தலிஃபா வந்து கொஞ்சம் சின்னது. 40 லட்சம் இல்லை 1 கோடி பேரையும் அரஃபா கொள்ளும். ஆனால் முஸ்தலிஃபாவுடைய கொள்ளளவு சுமார் 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேரை தான் முஸ்தலிஃபா கொள்ளுது. எவ்வளவு பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்க, 40 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்க. 10 லட்சம் பேருக்கு முஸ்தலிஃபா கொள்ளாது. சரியா, பத்த மாட்டுக்குது. நீங்க சீக்கிரமா போனீங்களாக்க நீங்க முஸ்தலிஃபாவுக்குள்ளேயே போயிடலாம். நீங்க பஸ்ல லேட்டா போனீங்களாக்க 10 முஸ்தலிஃபா ஃபுல்லா மக்கள் கடல் மாதிரி நிரம்பி இருப்பாங்க.
அப்படி பாத்தியலாக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் போர்டு போட்டிருக்கு, முஸ்தலிஃபாவுடைய ஆரம்பம். தமிழ்ல இருக்காது, அரபில இங்கிலீஷ்லயும் இருக்கும். பிதாயத்துல் முஸ்தலிஃபா. சரியா? முஸ்தலிஃபாவுடைய எல்லை ஆரம்பம் அங்க 1/2 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம முஸ்தலிஃபா இங்க தங்கிக்கிட்டு இருப்போம். நீங்க அங்கெல்லாம் போக முடியாது. ஏன் முடியாது? மக்கள் கடல் மாதிரி இருப்பாங்க. அப்ப நீங்க முடிஞ்சா நீங்க நடந்து போயிடுறது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கு. அந்த மாதிரி பாத்துக்கிறங்க. முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்த உடனே எத்தனை மணிக்கு முஸ்தலிஃபாவுக்கு போய் சேரியலோ அப்பதான் மகரிபு தொழுகை. நீங்க 8 மணிக்கு போனா 8 மணிக்கு, நாங்க போய் அதிகாலை 3 மணிக்கு போனோமா இல்லையா? அதிகாலை 3 மணிக்கு தான் என்ன மகரிபு தொழுகை. முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்த உடனே ஒலு செஞ்சு போட்டு 3 ரகாத் மகரிபு தொழுகை. அப்புறம் அடுத்த காம சொல்லி என்ன 2 ரகாத்து இஷா தொழுகை. வித்திரு தொழுகை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். 1 ரகாத்தாவது 1 ரகாத்து வித்திரு தொழுது போட்டு நல்லா படுத்து தூங்கிருங்க முஸ்தலிஃபாவில். அதுக்கு மேலே ரசூலா மகரிப் இஷாவை தான் தொழுதாங்க. வேற ஒன்னையும் முஸ்தலிஃபா என்ன செய்யலை. தூங்கிருங்கன்னு நான் சொல்றதை விட உங்களுக்கே தூக்கம் தானா வரும். ஏன்னா உடம்பு அவ்வளோ அசதியா இருக்கும். படுத்தமாக நானும் அந்த கடைசி இப்போ போன பத்தியெல்லாம் அந்த ஹஜ்ஜு முஸ்தலிஃபா பத்தலை, முடியலை, மலை மேலே ஏறிட்டோம். அந்த மலையில் படுக்கிறோம். அப்படி அப்படி திருப்பி படுத்தா ஒரு முள்ளு குத்துது, அதுலேயும் தூக்கம் வந்துச்சு, தூங்குறோம். ஏன் தூக்கம் வருது? அவ்வளோ அசதியில் தூக்கம் வந்துடும். நல்லா படுத்து முஸ்தலிஃபாவில் தூங்குங்க. தூங்கிட்டு வழக்கம் போல் 7 மணிக்கு எந்த சுபு தொழுவோமே அந்த மாதிரிலாம் முஸ்தலிஃபாவில் போய் பண்ணிடாம கரெக்டாக ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிச்சு ஃபஜ்ரை முஸ்தலிஃபாவில் தொழுவுங்கள். ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுவணும். ஃபஜ்ருடைய முன்சுன்னத்து பிளஸ் ஃபஜ்ருடைய தொழுகை, ஓத வேண்டிய சில அதுக்கார தஸ்பீஹாத்துகள் இதுகளை ஓதுங்க. இதை ஓதிவிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னால், சரியா, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவிற்கு செல்ல வேண்டும். புரியுதா இப்ராஹிம்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால முஸ்தலிஃபாவிலிருந்து எங்கே போவன? மீனாவுக்கு போவன். அப்படி மினாவுக்கு போற வழியில 7 கல்லை மட்டும் கையில் வச்சுக்கிறங்க. 7 கல்லுன்னா இந்த பட்டாணி கல் இருக்கா இல்லையா, இந்த சுண்டல் இருக்கா இல்லையா, அது மாதிரி நிறைய சின்ன சின்ன கல்லா கவர்மெண்ட் கொட்டி வச்சிருப்பான். அது மாதிரி 7 கல்லை கையில் வச்சுக்கிறங்க. அதுக்கு மேலே தேவை நிறைய பேர் அந்த கல்லை எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவி அப்பெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இப்பெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. சாதாரண 7 கல்லை சின்னதாக வச்சுக்கிறங்க. நேராக அன்னைக்கு துல் ஹஜ்ஜி 10 ஆயிடுச்சு, அப்படித்தானே? துல் ஹஜ்ஜி 10 ஆயிடுச்சு. துல் ஹஜ்ஜி 10ல் நீங்கள் வந்து முஸ்தலிஃபாவிலிருந்து நேராக மினாவுக்கு போய் பெரிய ஜம்ரா இருக்கா இல்லையா, பெரிய ஜம்ரா, நடு ஜம்ரா, சின்ன ஜம்ரா, நம்ம பாசையில் பெரிய ஷைத்தான், நடு ஷைத்தான், சின்ன ஷைத்தான் இருக்கா இல்லையா? பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் போய் என்ன செய்யணும்? 7 கல் எறிய வேண்டும். சரியா? நான் இஹ்ராம் கட்டினீங்கல்ல, கட்டவனே மறுபடியும் தல்பியா ஆரம்பிச்சிடணும். நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படி இந்த இஹ்ராமுக்கு தல்பியா ஆரம்பிச்சியலோ அது மாதிரி ஹஜ்ஜி இம்ராக்கு என்ன இஹ்ராமுக்கு தல்பியாவை நீங்கள் மினாவுலையும் தல்பியா தான், அரஃபாவில் அதிகமாக தல்பியா, முஸ்தலிஃபாவில் என்ன தல்பியா ஓதிக்கிட்டே நீங்கள் மினாவுக்கு வர்றிய. 7 கல் எரியறிய. ஒவ்வொரு கல்லையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ன்னு தக்பீர் சொல்லி சொல்லி எறியுங்க. நிறைய பேர் செருப்பை கழட்டி எறிவாங்க, பார்த்துருக்கிறேன். நான்லாம் எரிஞ்சு போட்டு வர்ற ஒரு செருப்பு என் தலையில் வந்து அடிக்குது. மக்கள் அதான் நெசமான ஷைத்தான் நினச்சிக்கிட்டு செருப்பை கழட்டி அடிக்கிறது. கொடை வயசான அப்பா அம்மார்கள் இருப்பாங்களே, அப்பாக்கெல்லாம் வந்து கொடையை தூக்கி, ஏன்னா இப்ராஹிம் நபியை கெடுத்த ஷைத்தான் அதானா, அப்பெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் கொடையை தூக்கி வீச வேணாம், செருப்பு கழட்டி வீச, உங்களுக்கு செருப்பு இருக்காது, அப்புறம் நடக்கிறது கஷ்டமாக போயிடும். அப்போ நீங்கள் சின்ன கல்லை தூக்கி நீங்கள் தக்பீர் சொல்லி சொல்லி வீசுங்க. 7 கல்லை நீங்கள் எரிந்து முடித்த உடனேயுமே தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். புரிஞ்சா? தல்பியா எப்போ நிப்பாட்டன? துல் ஹஜ்ஜி 10 பெரிய ஷைத்தானில் 7வது கல் எரிந்து முடித்து விட்டால் தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். புரிஞ்சா புரியலையா? புரியுதுல? ஓகே. அப்போ 7 கல் எரிஞ்சாச்சு. 7 கல் எரிஞ்ச உடனேயுமே 2வது போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுக்கணும். 2வது என்ன செய்யணும்? குர்பானி பொதுவாக வந்து நீங்கள் எல்லாம் போய் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே போய் ஆட்டை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள அந்த நாளில் செய்ய வேண்டிய எல்லா இபாதத்தும் அடிபட்டு போயிடும். உங்களுக்கு பேங்க்லேயே பணம் கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க்லேயே பணம் கட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னடா இப்பெல்லாம் சொன்னீங்க, தப்பாக நினைக்காதீங்க. இங்கே உள்ள டிராவல்ஸில் காசு கொடுப்பதை விட நிறைய ஃப்ராட் நடக்குது. சரியா? உங்கள் குர்பானி காசுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு பெருசாக குர்பானி கொடுக்காம அதில் கமிஷன் வச்சு ஃப்ராடு பண்ணி இந்த மாதிரிலாம் பரவலாக பண்ணுறான். ஏன்னா நம்ம ஹஜ்ஜிக்கெல்லாம், ஏன்னா வருஷம் எங்களுக்கு டியூட்டி ஹஜ்ஜி, எங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போனால் டபுள் மடங்கு சம்பளம். அப்போ அங்கே போய் பார்க்க போது ஹஜ்ஜிங்கிற பேரில் என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாங்க,
குர்பானியில் வந்து என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாங்க தெரியும். நீங்கள் இந்த டிராவல்ஸ் எவனையும் நம்பி உங்களுடைய, ஏன்னா குர்பானி பெரிய இபாதத்து, ஹஜ்ஜுடைய ஒரு அங்கம். இவங்கள்ட்ட போய் நீங்கள் காசை கொடுக்காம அங்கே சவுதி கவர்மெண்ட்டை அங்கங்கே பேங்க் வச்சுருப்பான். சரியா? குர்பானிக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 430 ரியால், 430 ரியால் குர்பானிக்குரிய காசு. அதில் அவன் தெளிவாக அவங்களுக்கு பில்லு தருவான். குர்பானி வந்து 350 ரியால் தான் குர்பானி. இந்த 90 ரியால் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அறுக்கிற கூலி, தோலை உரிக்கிற கூலி, வெட்டுற கூலி, அந்த கறியை பதப்படுத்தி என்ன பண்ணான்னு சொன்னால் எத்தோப்பியா, சோமாலியா, பங்களாதேஷ், ஏழை முஸ்லீம் நாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க அனுப்பி வச்சிடறாங்க. நீங்கள் அங்கே போய் காசை கட்டினீங்களாக்கு உங்கள் கறி வந்து ஏதாவது ஏழை நாட்டுக்கு போகும், அந்த மக்கள் சாப்பிடுவாங்க. சரியா? நீங்களாம் அறுத்தியலாக்கு, ஒன்று அறுக்க மாட்டான் கொடுத்தியலாக்கு, இல்லை பல பேர் அறுத்து அப்படி ஆட்டை கூலியை தோண்டி புதைச்சிட்டு வர்றாங்க. ஏன்னா அங்கே சுத்தமாக இருக்கணும். அதையும் கவர்மெண்ட் பார்க்குறான். கவர்மெண்ட்டுக்கு பயந்து குர்பானி கொடுத்தாச்சு, போலீஸ் வந்து பிடிச்சிருவான். அதனால் ஆட்டை வந்து உள்ளே வச்சு புதைச்சி புட்டுலாம் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதையே, பேசாமல் அங்கே உள்ள பேங்கில் நீங்கள் கட்டிட்டு வந்துடுங்க. அது உங்கள் நன்மை வந்து நல்லா இருக்கும். முதல்ல பெரிய சைத்தானில் 7 கல் எறிவது, ரெண்டாவது என்ன, குர்பானி கொடுத்தல், மூணாவது மொட்டை அடித்தல். சரியா? இந்த மூன்றையும் நீங்கள் செய்துவிட்டால், எந்த மூன்றையும், பெரிய சைத்தானுக்கு 7 கல் எறிதல், குர்பானி கொடுத்தல், மொட்டை அடித்தல், இந்த மூன்றையும் நீங்கள் செய்துவிட்டால் என்னைக்கு முனை செய்விய? 10. இந்த 10 மூன்றையும் செய்துவிட்டால் இஹ்ராமை நீங்கள் கலைந்து கொள்ளலாம். 8 to 10, 8 இஹ்ராம், 9 இஹ்ராம், 10 இந்த மூன்றும் செய்யும் வரை இஹ்ராம். சரியா? இந்த மூணையும் செஞ்சுட்டீங்களா? கல் எரிஞ்சாச்சு, குர்பானி கொடுத்தாச்சு, பேங்கில் போய் பணத்தை கட்டுறீல்ல, நீங்கள் பேங்கில் போய் 10 போய்லாம் கட்டாதீங்க, அதுக்கு முந்தையே கட்டிடுங்க. இங்கேருந்து போனவனையுமே கட்டிக்கலாம். அதெல்லாம் கவர்மெண்ட் மாஷா அல்லாஹ் ரொம்ப பக்காவாக பண்ணுறான். நீங்கள் நம்பி என்ன செய்யலாம், இங்கேருந்து போய் நீங்கள் உம்ரா முடிப்பீல்ல, உங்களுக்கு 2 வாரம் டைம் தர்றாங்களே, ஃப்ரீயாக இருப்பீங்களே, அப்போமே போய் நீங்கள் வந்து வாங்கி ஒரு டோக்கன் கையில் வாங்கி வச்சுக்கிறங்க. ஒரு டோக்கன் தருவான், அதை வச்சுக்கிறங்க. அப்போ கல் எரிஞ்சாச்சு, கரெக்டாக டயத்தில் வந்து கவர்மெண்ட்டே வந்து குர்பானி கொடுத்தாச்சு, மொட்டை அடித்தாச்சு. ஆமாம், மறுபடியும் அடிக்கிறாங்க. ஏன்னா உமரா பண்ணி முடிச்சு ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணாங்கல்ல, 2 வாரத்தில் லைட்டாக முடி வந்திருக்கும்ல, அந்த லைட்டான முடியை மறுபடியும் எடுக்கணும். ஒன்றுமில்ல, டெய்லி சேவ் பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கு சேவ் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் சொரப்பு இருக்கும், அதை மறுபடியும் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. 2 வாரத்தில் ஓரளவுக்கு முடி கொஞ்சம் கருப்பாகவே தெரியும். எடுத்த உடனே தோல் தான் வெள்ளையாக தான் தெரியும். நீங்கள் 2 வாரத்தில் மண்டை வந்து கருப்பாக தெரியும், எடுத்தால் ஓரளவுக்கு முடி வரும். அப்பவும் எடுத்தாச்சு. அந்த மொட்டை வந்து உமராவுக்குரிய மொட்டை, இந்த மொட்டை என்ன, ஹஜ்ஜுக்குரிய மொட்டை, அடிச்சாச்சு. மொட்டை நான் கேள்வி பதில் வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வரிசையை நான் சொல்லி முடிச்சுட்டு கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் வந்துடுறேன். அப்போ மொட்டை அடிச்சாச்சா? மொட்டை அடித்த உடனேயுமே இஹ்ராமை கலைந்து கொள்ளலாம். கலைஞ்சாச்சு. இஹ்ராமை கலைஞ்சிட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து ஹலால், கணவன் மனைவி உறவை தவிர. அந்த 3 செஞ்சாச்சு, இஹ்ராம் கலைஞ்சாச்சு, எல்லாமே ஹலாலே, கணவன் மனைவி உறவு மட்டும் என்ன, ஹராம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த 3ஐ முடித்து விட்டு 4வதுக்கு என்ன போகணும் அப்படின்னு சொன்னால், நேராக காபாவுக்கு போயிடணும். இந்த 3ஐயும் நீங்கள் மினாவிலே பண்ணிருப்பீங்க. ஜம்ரா எங்கே இருக்குது, ஷைத்தா எங்கே இருக்குது, மினாவில். அதே மாதிரி மினாவிலே குர்பானி கொடுத்துருவாங்க. மொட்டை அடிப்பது மினாவிலே அடிச்சிருவாங்க. 3ஐயும் மினாவில் பண்ணியாச்சு. நீங்கள் 4வது எங்கே போகணும், காபாவுக்கு. ஏறக்குறைய 10 கிலோமீட்டரு காபாவுக்கு போகணும். காபாவுக்கு போய் ஒரு தவாஃப் செய்ய வேண்டும். இதே மாதிரி நார்மல் உங்கள் உடையில் இருப்பீங்க, உங்கள் உடையில் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் என்ற நிய்யத்தோடு ஒது செய்துவிட்டு தவாஃப் செய்யணும். அது ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். அந்த தவாஃபை செய்யாட்டி ஹஜ்ஜே செல்லாது. சரியா? நீங்கள் ஏற்கனவே தவாஃப் செஞ்சீங்களே, அது எதுக்குரிய தவாஃபு, உமராவுக்குரிய தவாஃபு. இந்த 10 போய் பண்ணுறீங்களே, அதான் எதுக்குரிய தவாஃபு, ஹஜ்ஜுக்குரிய தவாஃபு. அப்போ ஹஜ்ஜி என்ற நிய்யத்தில் தவாஃப். அதே மாதிரி இந்த தோல் புஜத்தை மட்டும் துறக்க தேவையில்லை, ஏன்னா சட்டை போட்டிருப்பீங்க இல்லையா? 7 தவாஃப் செஞ்சு முடிச்சிடுறீங்க. இது ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவாஃபுக்கு 2 பேர் சொல்லிருக்கிறாங்க. ஹதீஸில் அப்படி தான் வருது. ஒன்று தவாஃபுல் இஃபாலா அல்லது தவாஃபு ஜியாரா. தவாஃபுல் இஃபாலா என்று சொன்னாலும்
தவாஃபு ஜியாரா என்று சொன்னாலும் இந்த துல் ஹஜ்ஜி 10ல் ஹஜ்ஜிக்காக தவாஃபு செய்யணுமே, அதுக்கு தான் இந்த பேர். நீங்கள் தவாஃபு செஞ்சு முடிச்சிடுறிய, தவாஃபு செஞ்ச முடித்த கையோடு மறுபடியும் சஃபா மருவாவில் போய் சை பண்ணணும். ஏற்கனவே சை பண்ணியில் அதே மாதிரி பண்ணணும். அந்த சை எதுக்கு பண்ணிய? உம்ராவுக்கு. இந்த சை எதுக்கு? ஹஜ்ஜிக்கு. அப்படி நீங்கள் பண்ணி முடிச்சுக்கலாக்க, பண்ணி முடிச்சு பாருங்க, உங்கள் உடம்பு அப்போ தெரியும். இந்த துல் ஹஜ்ஜி இந்த 2 நாள் பண்ணுற மத்தியலா பயங்கர அசதி, செம அசதியாக இருக்கேன். கூட்டம் வேற நிரம்பி வலியுமா. நீங்கள் மகரிபுல 1க்கு போனீங்களாக்க, முடிச்சுட்டு ஓசிட்டு வந்தால் இஷா ஜமாத் நடக்கும். போயிட்டு வரத்துக்கு என்ன செஞ்சதேன், ஒரு 1.5 மணி நேரம் போயிடும். அந்தளவு கூட்டமாக தான் இருக்கேன். அந்த கஷ்டத்துக்கு உங்களுக்கு அல்லாஹ் கூலிய இம்மையிலே மறுமையில் அல்லாஹ் தருவான். சரியா? இப்படி வச்சுக்கிறங்க. இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அன்னைக்கு நைட்டுன்னா 11, அதாவது 10 பின்னேரம் 11வது இரவு இல்லையா? 11வது இரவை நீங்கள் கழிக்க வேண்டியது மினாவில் கழிக்க வேண்டும். எங்கே கழிக்கணும்? மீனா. உங்கள் டென்ட் இருக்கும், உங்கள் டென்ட்லாம் கழிங்க. அங்கே போய் நீங்கள் மகரிப் இஷா மகரிப் இங்கே தொழுது இஷா இங்கே தொழில் பண்ணிடலாக்க, ஒரு 10 மணிக்கு நீங்கள் டென்ட்டுக்கு போயிடலாம். டென்ட்டில் போய் நல்லா படுத்து தூங்க. மறுநாள் காலையில் சுபுடைய 3 சுன்னத்து சுபுகு தொழுக, அதுகளை நீங்கள் தொழுவுங்க. தொழுது போட்டு மறுபடியும் டீ குடிச்சு மறுபடியும் நல்லா படுத்து இல்லை நிம்மதியாக தூங்கிட்டு லுஹர் தொழுகைக்கு பிறகு எத்தனை? 11. பிறகு 11 லுஹர் தொழுகைக்கு பிறகு 21 கற்களை எடுத்துக்கொண்டு நேராக ஜமராவுக்கு போகணும். சரியா? ஜமரானா என்ன? ஷைத்தான். அதில் போய் சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான். சின்ன ஷைத்தானுக்கு 7 கல், ஒவ்வொரு கல்லுக்கு என்ன? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நடு ஷைத்தானுக்கு 7 கல், பெரிய ஷைத்தானுக்கு என்ன? 7 கல். 21 கல் ஆயிடுச்சா? 21 7 7 7 21 ஆயிடுச்சு. 21 கல்லை நீங்கள் எரிஞ்சு போட்டு நீங்கள் லுஹருக்கு பிறகோ அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ பார்த்துக்கிறங்க. லுஹருக்கு பிறகு பார்த்தீங்களாகும் கூட்டம் அப்படி நிரம்பி வலி. இப்போ நம்மளை மாதிரி மக்கள்லாம் போயிடலாம் இல்லையா? லுஹருக்கு பிறகு நான்லாம் எப்படி லுஹருக்கு பிறகு தான் போனேன். நான் எப்படி போனேன்னு சொன்னால், எனக்கு முன்னால் ஒரு நல்ல கவியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டேன். நல்லா குண்டா இருப்பார், 4 பேரை தள்ளுவார் அவர். அது மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நமக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு போனால் ஈஸியாக முடிஞ்சிச்சு. பெண்கள்லாம் லுஹருக்கு பிறகு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செம்ம கஷ்டமாக இருக்கும். அதனால பெண்கள் லுஹருக்கு பிறகு உடனே போயிடாம நீங்கள் அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ கொஞ்சம் லேட்டாக போனீங்களாக்க மக்கள் என்ன செய்வாங்க? முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் பெண்களோடு போகிறதா இருந்தால், பெண்கள் பலமான பெண்ணாக தான் நீங்கள் பார்த்துக்கிறங்க. வயசானவங்க பலவீனமானவங்க என்ன செஞ்சுக்கலாம்? கொஞ்சம் லேட்டாக போய் அந்த 3 ஜமராவுக்கு கல் எரிஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி பெண்கள் வர்றாங்க, பலவீனமானவங்க வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க கல்ல நம்ம எரியலாம். சரி, ஹதீஸ்ல அனுமதி உண்டு. எங்கள் அம்மா வர்றாங்க, வயசு ஜாஸ்தியாக போயிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, வயசுல பெரிய அளவு ஆயிட்டாங்க, நடக்க முடியலை. உம்மு சலமாவுடைய கல்லை யார் எரிஞ்சது? நபிகள் நாயகம் தான் எரிஞ்சாங்க அப்படிலாம் ஹதீஸ் வருது. அவங்க எரிய முடிஞ்சா எரிஞ்சிக்கிற வேண்டியதா, இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம்? கணவனோ மகனோ என்ன செஞ்சுக்கலாம்? எரிந்து கொள்ளலாம். அவள் பிறை 11ல் 3 ஜமராவிலையும் போய் 7 7 7 கல் எரிஞ்சாச்சா? திருப்பி டென்ட்டுக்கு நல்லா படு தூக்கம் வரும். இந்த 2 நாள் கஷ்டப்பட்டோம்ல, அப்புறம் ரெஸ்ட்டு உங்களுக்கு நல்ல. அதுக்காக தொழுகைக்கும் சேர்த்து ரெஸ்ட் இல்லை. தொழுவோனே தொழுகை 2 ரக்காத், லுஹர் 2 ரக்காத், அசர் என்ன 2 ரக்காத், மகரிப் 3 ரக்காத், இஷா 2 ரக்காத். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறங்க. அன்னைக்கு நைட்டும், அதாவது 12வது நைட்டு அது இல்லையா? 12வது இரவையும் நீங்கள் மினாவில் கழிக்க வேண்டும். மினாவில் கழித்து விட்டு 12வது பகல்லையும் லுஹருக்கு பிறகோ அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ 21 கல்லை புறக்கிட்டு நேற்று பண்ணமே சின்ன சைத்தானு, நடு சைத்தானு, பெரிய சைத்தானு 3லையும் போய் 21 7 7 7 சரியா? மொத்தமாக 21 எரிஞ்சிடணும். 12 முடிஞ்சு போயிடுச்சா? 12 முடிச்ச உடனேயுமே நீங்கள் விரும்பினால் மினாவை காலி செய்துவிட்டு காபாவுக்கு வந்து விடலாம். சரியா? ஆனால் நான் சொல்லக்கூடிய வசியத்து உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் 3ஆம் நாள் மினாவில் தங்கி கல் எறிங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், யாருக்கு இறையச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவங்க 3 நாட்கள் மினாவில் தங்குவார்கள். எந்த 3? 11 12 13. அதனால நீங்கள் 13வது இரவுலையே மினாவில் தங்கி நீங்கள் பார்த்தீங்களாங்க பாதி ஹாஜிகள் போயிடுவாங்க. மீதி ஹாஜிகளை 13ல் மினாவில் இருப்பாங்க.
நீங்கள் மினாவில் தங்குங்க. மினாவில் தங்கி 13 போனீங்களாக்க லுஹருக்கு பிறகு ஈஸியாக கல் எரியலாம். ஏன் எரியலாம்? பாதி பேர் தான் போயிட்டாங்களே, மீதி தானே இருக்க போகுது, காலியாக இருக்கு. நீங்கள் போய் லுஹருக்கு பிறகு அசருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 13 அதே மாதிரி 7 7 7 எரிஞ்சாச்சா? எரிஞ்சு புட்டு நேராக நீங்கள் மினா டென்ட்டுக்கு வந்து பெட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு எங்கே போயிடணே? காபாவுக்கு வந்துருங்க. ஏன்னா 13வது நாள்லாம் வந்து மினாவில் டென்ட்டில் தங்க விட மாட்டான். 14வது நாள் டென்ட்டுக்கு பூட்டிடுவான், தண்ணியை கட் பண்ணிடுவான் போலீஸ் கவர்மெண்ட் வந்து. அதுக்கு மேலே மினாவில் தங்க முடியாது. 8 9 10 11 12 13 இங்கே தான் மினாவில் தங்க முடியும். அவள் 13வது கல்லை எரிஞ்ச உனையுமே என்னென்னத்தை தூக்கணுமோ தூக்கிக்கிட்டு நீங்கள் காபாவுக்கு உங்களுக்கு காபாவில் ரூம் இருக்கும் தந்துருப்பாங்க. உங்கள் ரூமுக்கு வந்துடுங்க. உங்கள் ரூமுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய இபாதத்துகள் அப்பப்போ காபாவுக்கு போகிறது, தொழுவுறது, தவாஃப் நஃபில் தவாஃப் இருந்தால் பண்ணுறது, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு மதீனாவுக்கு வர டேட்டு சொல்லுவாங்க. இந்த டேட்டில் மதீனாவுக்கு போகிறோம் அப்படின்னு டேட் அறிவிப்பாங்க. அதுக்கு முன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு தவாஃப் செய்யணும். மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஊருக்கு வரதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? தவாஃபுல் விதா, விதாங்கிற பேரில் அதே மாதிரி உது செய்து விட்டு 7 தவாஃப் சேம் அதே மாதிரி 7 தவாஃப் செஞ்சு போட்டு 2 ரக்காத். சரியா? அப்போ முதல்ல செஞ்ச தவாஃப் வந்து உமராவுக்குரிய தவாஃப். 2வது தவாஃபுல் இஃபாலா, அது தவாஃபு ஜியாரா பண்ணமே, எதுக்குரிய தவாஃபு? ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். 3வது தவாஃபுல் விதா பண்ணமே, பாய் போயிட்டு வர அஸ்ஸலாமு அலைக்குங்கிற மாதிரி, காபாவுக்கு போயிட்டு வர சலாம் சொல்கிற மாதிரி. அப்போ நீங்கள் தவாஃபுல் விதா பண்ணுறது கடைசி. விதா பண்ணிட்டீங்களாக்க என்ன முடிந்து விட்டது? ஹஜ்ஜு முடிஞ்சு போச்சு. சரியா? மாஷா அல்லாஹ் நீங்கள் வந்து ஹஜ்ஜை முடிச்சிட்டீங்க. ஹஜ்ஜை முடித்த உடனேயுமே நீங்கள் மதீனாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. மதீனாவில் போய் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் மதீனத்து பள்ளிவாசல் நிறைய தொழுவுங்க இல்லையா? ஒரு ரக்காத்து வந்து எத்தனை ரக்காத்துக்கு சமம்? 1000க்கு சமம் ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி மதீனாவுடைய ஒரு இடம் ரசூல்லாவுடைய அந்த வீட்டு இருக்கா இல்லையா? அந்த வீட்டும் ரசூல்லாவுடைய அந்த மிம்பருக்கு இடைப்பட்ட பகுதி எந்த பகுதி? சொர்க்கத்து பகுதி அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. நீங்கள் போய் அங்கே போய் நின்று தொழுவுங்க. அதே மாதிரி ரசூல்லாவுடைய கபர் நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது, அந்த இட ஏரியாவுக்கு போகலாம். அங்கே போய் ஜியாரா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. சரியா? இது அங்கே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா என்பதை ஓதிக்கொள்வது. இதை நீங்கள் பண்ணிவிட்டு பக்கத்தில் போனால் பொதுமையவாடி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தான் இருக்கும். எல்லா பொதுமையவாடிகள் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் இப்போ அனுமதி கிடையாது. முன்னால் பார்த்தாலும் பெண்களுக்கு வந்து அனுமதி இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமாகவே பெண்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் வேணால் சும்மா பார்த்தா அப்படி இதுவரை காம்பவுண்ட் இருக்கேன் இப்படி பார்த்தியாலாக்கு சும்மா உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? மிலிட்ரியை போட்டு வச்சுருப்பான். மிலிட்ரி வந்து அனுமதி கொடுக்க மாட்டான். ஆண்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அனுமதி. எப்போ அனுமதின்னு சொன்னால் ஃபஜ்ரு சலாவுக்கு பிறகு 1 மணி நேரம், அஸர் டு மகரிபு. சரியா? ஃபஜ்ரு சலாவுக்கு பிறகு 1 மணி நேரம் உள்ளே போயிட்டு வந்துக்கலாம். அஸருக்கு பிறகு மகரிபு செஞ்சுக்கலாம், போயிட்டு வந்துக்கலாம். அந்த டயத்தை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்படி செய்யுங்க. அப்புறம் மதீனாவில் ஒரு முக்கியமான இபாதத்து குபாங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மஸ்ஜிதுல் குபா. அந்த குபாங்கிற பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல் தக்குவான்னு பேர் வச்சோமா இல்லையா? நான் தான் சொன்னேன் தக்குவான்னு பேர் வைக்கலான்ட்டு. நான் எதை வச்சு சொன்ன அந்த ஆயத் தான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, இறையச்சத்தோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அஸ்திவாரம் அடித்தளமே என்ன? தக்குவாவோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு குபா பள்ளிவாசலை அல்லாஹ் சிலாஹித்து பேசுகிறான். அதை வச்சு தான் பேர் வச்சோம். அந்த குபா பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் போங்க. ஷர்த்து என்ன அப்படி சொன்னால் நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கேயே ஒது செஞ்சுட்டு போகணும். சரியா? அங்கேயே ஒது செஞ்சுட்டு குபா பள்ளிக்கு போய் 2 ரக்காத் தொழுதால் நன்மை என்ன? ஒரு உம்ராவுக்குரிய நன்மை அப்படின்னு ஹதீஸ் வருது. சனிக்கிழமை தான் போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் எப்போன்னு போய்க்கலாம். ரசூல்லா வார சனிக்கிழமை போனாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்காக சனிக்கிழமை தான் போகணுங்கிறது இல்லை. குபா பள்ளிவாசலுக்கு நீங்கள் எப்போது சென்றாலும் ஒரு உம்ராவுக்குரிய நன்மை. பல ஹாஜிகள் சனிக்கிழமை தங்குறதுக்கு நேரம் இருக்காத. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு போனாங்க ஒரு ஹதீஸு, வேற ஒரு ஹதீஸு
நீங்கள் குபாவுக்கு எப்போது சென்றாலும் ஒழுவோடு செல்லுங்கள், ரெண்டு ரக்காத்துகளை தொழுவுங்கள், அது ஒரு உம்ராவுக்குரிய நன்மையாக இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது அபூதாவுல சனிக்கிழமை. திரும்பியில் வந்து எப்போது போனாலும் பொது 10ஆம் படையான அனுமதி இருக்குது. ஆனால் நீங்கள் என்னைக்கு போனாலும் அது வந்து சட்டம் செல்லும், நீங்கள் போய்க்கிறங்க. முடிச்சிடறேன் பாய். எத்தனை மணிக்கு வாங்க? 20க்கா? அதோட பேசுவோமே, ஒரு நிமிஷம் இருக்குதா? ஆச்சா, குபாவுக்கு போயாச்சா? அப்புறம் அந்த உஹது மலையை கூட்டு போவாங்க, அந்த கிபுலத்தனி பள்ளிவாசலை கூட்டு போவாங்க. அகல் போர் நடந்துச்சு, வரலாற்று சின்னம், அதுகளை நீங்கள் பார்த்துக்கிறங்க. இதுதான் ஹஜ்ஜி உமராங்கிறது, மக்கா மதீனாங்கிறது. நான் இதை சொல்லி சுருக்கமாக நான் முடிச்சிட்டேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ஜி பண்ண சொன்னாங்கங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். அது பிரகாரம் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய ஹஜ்ஜுன் மபூரூராக அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கட்டும். அந்த ஹஜ்ஜின் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் பல நன்மைகளை, ஃபாயிதாக்களை, வெற்றிகளை, சந்தோஷத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, ஒரு 1/4 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஹஜ்ஜி உமரா சம்பந்தப்பட்ட சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். சகோதரர் கேட்ட முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜிக்கு பிறகோ அல்லது உமராவுக்கு பிறகோ மொட்டை அடிக்காமல் முடியை குறைத்து கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இதில் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படி சொன்னால், உமராவை முடித்து விட்டு அந்த மருவாவுலைய மருவாவுலைய நின்றுக்கிட்டு அந்த முடியை வெட்டி போகிறது. ஆண்கள் போகிறேன்னு வைங்கள, ஏன் முடியை நீங்கள் வெட்டுறது, உங்கள் முடியை நான் வெட்டுறது, வெட்டி அங்கனே இந்த மாதிரி சுத்தமாக இருக்குங்க, இங்கே போய் முடியை போட்டு போகிறது, முடியை அப்படி பறந்து போகிறது. பெண்கள் அங்கே நின்றுக்கிட்ட முடியை காட்டிக்கிட்டு ஒருத்தரை வெட்டி விடுறது, இந்த மாதிரியான அனாச்சாரங்களை எல்லாம் நம்ம மக்கள் அங்கேயும் போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. முதல் செய்தி எப்படி பண்ணணும்னு சொன்னால், ஒன்றும் மொட்டை அடிக்க வேண்டும், இதுதான் மிகச் சிறந்தது. அல்லது முடியை முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும். மிஷின் போடுறோமா இல்லையா, அது மாதிரி மிஷின் போட்டு முழுசாக குறைச்சிக்கிறோம். இல்லை நன்மையில் சிறந்தது எது? மொட்டை அடிப்பது. அங்கேருந்து அங்கே போகிறோம், எவ்வளவோ செலவு செஞ்சுட்டு போகிறோம், அல்லாவுக்காக இதை கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் வேறு என்ன பெரிய இது? ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், துவா செய்கிறாங்க. ஹதீஸ் வருது, அல்லாஹு மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், அல்லாஹ்வே ஹஜ்ஜு உம்ராவில் யாரெல்லாம் மொட்டை அடித்து கொண்டார்களோ அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யாருடைய துவா? நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவா இருக்குது. அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், யார் முடியை குறைச்சிக்கிட்டாங்களோ அவங்களுக்காக துவா செய்யுங்க அப்படிங்க வாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹு மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் ஹஜ்ஜு உம்ராவில் யார் மொட்டை அடித்து கொண்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரெண்டாவது திருப்பி சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ் முடியை குறைப்பாங்களே அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க வாங்க. ரசூலுல்லாஹ் மூணாவது தடவையும், அல்லாஹு மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் ஹஜ்ஜு உம்ராக்களில் மொட்டையடித்து கொண்டார்களே அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சரியா? 3. அப்போ நம்ம போய் மொட்டை அடிச்சிட்டோமாக்க ரசூலுல்லாஹ் 1, 2, 3 மன்னிப்பு கேட்டாங்களே, அந்த மன்னிப்பு நமக்கு பொருந்தும். 4வது தடவை கேட்குறாங்க, அல்லாஹு மக்ஃபிர் லில் முகஸ்ஸிரீன், யா அல்லாஹ் யார் முடியை குறைத்து கொண்டார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக. இப்போ போனால் போதுங்கிட்டு 4வது கேட்குறத விட நம்ம முதல்ல எடுக்கணுமா இல்லையா, அதுகளை நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இது பதில். வேற சரி சரி என்ன கேட்குறாங்கன்னா, எஹராம் கட்டுறதுன்னு சொன்னால் அந்த வெள்ளை துணியை உடுத்துறது. வெள்ளை துணியை வந்து நீங்கள் மெட்ராஸில் உடுத்திக்கிறங்க. உடுத்திக்கிட்டு அந்த எஹராம் எல்லைக்கு வருவாங்கல்ல, ஜித்தாவுக்கு முன்னால் 20 நிமிஷத்துக்கு முன்னால் அறிவிப்பு செய்கிறாங்களே, அப்போ நீங்கள் நியத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து உங்கள் விருப்பம். அதாத்தான் நீங்கள் நியத்தை வச்சிட்டீங்களாக்க நெகத்தை வெட்டக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட்டு வந்துடுவீங்க. அதை உங்களுக்கு லேசுப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் மெட்ராஸில் போய் வெள்ளை துணியை உடுத்திக்கிட்டு முடியை வெட்டிவேலா, நெகத்தை வெட்டிவேலா,
மனைவி கூட முடியும், அதான் சாத்தியமே இல்லையா. அதனால் நீங்கள் இங்கேயே நியத்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இல்லை நான் அங்கே தான் வைக்க விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது கடைசி எல்லை, அந்த கடைசி எல்லைக்கு அங்கிட்டு போய் வைக்கக்கூடாது. அந்த எல்லைக்கு முன்னால் நீங்கள் எங்கேயும் வச்சுக்கலாம், மெட்ராஸ்லேயும் வச்சுக்கலாம், உங்கள் என்னது ஆழ்வார் தோப்புலையும் வச்சுக்கலாம், வேறு எங்கேயும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம், உங்கள் வசதி, அதை பார்த்துக்கிறங்க. சஃபா மருவாவில் வந்து சை செய்யும் போது தண்ணி கிண்ணி குடிச்சிக்கலாமான்னு கேட்குறாங்க. நோம்பாளியாக இருந்தால் மட்டும்தான் குடிக்கக்கூடாது, சரியா? பாக்கி நேரத்தில் சஃபா மருவாவுடைய சையிலைய ஜம்சம் தண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நிச்சயமாக தண்ணி கேட்கும், சுத்திரியை பற்றியெல்லாம் வேர்வை வெளியே வரும், உடம்பு வந்து அசதியாக வர தண்ணி உங்களுக்கு கேட்கும், அதனால் தண்ணியை வச்சுருப்பாங்க. பல பேர் தண்ணியை குடிக்கிறது மட்டும் இல்லை, தண்ணியை குடிச்சிக்கிடுவாங்க, முகத்தை கழுவிக்கிடுவாங்க, கொஞ்சம் தலையில் தண்ணி அள்ளி ஊற்றிக்கிடுவாங்க. சில பேர் வெயில் பயங்கரமாக வெயிலாக இருக்கும், தாங்க முடியாது, கொஞ்சம் தண்ணியை குடித்து கொஞ்சம் அப்படி முகத்தில் தடவிக்கிட்டு லைட்டாக அப்படி தலையில் வச்சோமா அந்த சூடு தண்ணி, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஜம்சம் தண்ணியை வந்து குளிர் விட்டு வச்சுருப்பாங்க, அப்படி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு ஒரு 10 பைப்பு, 10 பைப்பில் 9 பைப்பில் வந்து ஜீல ஜில்லுண்டு கூலாக தண்ணி வரேன், ஒரே ஒரு பைப்பில் வந்தால் அதிலே போட்டுருப்பாங்க நான் கூல், என்னது கைர முபர்ரத், குளிரூட்டப்படாத தண்ணீர் அப்படின்ட்டு நான் இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க. நீங்கள் தண்ணி நீங்கள் நினச்சா குடிச்சிக்கலாம், தப்பு இல்லை, அனுமதி உண்டு. ஆண்கள் வந்து 2 வெள்ளை துணியை அணிகிறோம், பெண்கள் வந்து வெள்ளை துணியை தான் அணியணுமா இல்லையா, இதான கேள்வி. அல்லது நார்மல் அவங்களுடைய அந்த ஹிஜாபு கருப்பு போடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு துணியெல்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை, அவங்க எப்போதும் போடுற மாதிரி கருப்பு புருக்காவும் போட்டுக்கலாம், வெள்ளை புருக்காவும் போட்டுக்கலாம், வேற நிறமும் போட்டுக்கலாம். நிறத்தை பற்றிய துணியுடைய நிறத்தை பற்றி எந்த ஷருத்தும் அல்ல. என்ன ஷருத்து என்று சொன்னால் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், சரியா? முகம் முன்கையை தவிர பாக்கி எல்லாம் மூடி இருக்கணும். துணி வந்து டைட்டா புருக்கனை செய்யக்கூடாது, டைட்டா இருக்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி புருக்கா இருக்கக்கூடாது, இதுதான் ஷருத்தே தவிர நிறம் வந்து உங்கள் விருப்பம். தைத்த துணி, ஆண்கள் தைத்த துணி போடக்கூடாது இஹ்ராமுக்கு பிறகு. பெண்கள் என்ன செஞ்சுக்கலாம், தைத்த துணிகளை தாராளமாக அணிந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை அவங்களுக்கு. இல்லை 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 சகோதரர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், உம்ராவுக்கு தவாஃப் செய்யும் போது வலது தோல் பூஜ்ஜத்தை திறந்துக்கிறோம் இல்லையா, 3 தவாஃபுக்கு மட்டும். அப்புறம் துல் ஹஜ் 10ல் போய் ஹஜ்ஜுக்கு தவாஃப் செய்கிறாமே, அப்போ வந்து வலது தோல் பூஜ்ஜத்தை திறந்துக்கிறோம்மான்னு கேட்குறாங்க. சாத்தியமே, நீ சட்டையை போட்டுருவீல, நீங்கள் ஜம்ராவில் போய் கல் எறிஞ்சிய, குர்பானி கொடுத்திய, மொட்டை அடிச்சிய, என்ன பண்ணிட்டிய, அந்த வெள்ளை துணியை கிளட்டி இந்த மாதிரி சட்டையை போட்டியல, இந்த சட்டையை பிக்கலாமா? சாத்தியமே கிடையாது. நார்மல் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன துணியோ அதை உடுத்திக்கிட்டு அந்த இஹ்ராமா அந்த முதல் 3 தவாஃபுக்கு மட்டுமே தோல் புஜங்கள் தெரியப்பட்டிருக்க வேண்டும். புரியுது. ஹஜ்ஜு உடைய இஹ்ராமில் முழுசா நீங்கள் மூடிக்கிறோம், நம்ம டவல்லாம் போட்டு முழுசா உடம்ப மூடுறோமா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முழுசா அப்படி போட்டு ஊற்றி போடுங்க, முழுசா நீங்கள் கவர் பண்ணி இருப்பீங்க, அந்த மாதிரி தான். அதாவது இந்த குர்பானிக்குரிய காசை வந்து நீங்கள் வந்து அங்கேயே கட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லையா, அது நிறைய காபாவுக்கு பக்கத்தில் மினாவுலாம் இருக்குமா, அதுக்குன்னு மெனக்கட்டு போகணுமான்னு கேட்குறாங்க. நிறைய வச்சு காபாவுலே நிறைய வச்சுருப்பாங்க, காபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில், அரஃபாவில் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. ஒரு 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 கூடு மாதிரி இருக்கும், ஒரு அந்த ஒரு இப்படி அந்த பள்ளிவாசல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, சரியா? அதில் மைக்கில் அறிவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நான் இந்த மாதிரி குர்பானிக்கு பணம் கட்டணும், குர்பானி சொல்லாமல் ஹதியா, எப்படி சொல்லுங்க, ஹதியா அப்படின்ட்டு சொன்னால், ஹதியாண்டாலே அந்த ஹஜ்ஜிக்குரிய குர்பானி அர்த்தம், சரியா? இங்கே போய் கட்டினா அவங்களே சொல்லுவாங்க. ஃப்ரீயாக தான் இருக்கும், ஈஸியாக நீ கட்டலாம்.
காபாவோட கொஞ்சம் வெளியே வரணும். அதுக்குன்னு காபாவுக்குள்ள ஒரு கவுண்டர் வைக்க முடியுமா? கொஞ்சம் வெளியே வர வேண்டியதான். நல்ல கேள்வி. நீங்கள் வந்து உமரா பண்ணி முடித்த உடனேயுமே குர்பானிக்கு பணம் கட்ட சொல்லிட்டீங்களே, அவங்க எப்போ குர்பானி கொடுப்பாங்க நமக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நம்பலாம், கரெக்டாக உங்கள் பேரை வச்சு சரியா ஒரு டோக்கன், உங்கள் பேரில் ஒரு டோக்கனே தருவாங்க. ஒரு டோக்கன் உங்கள்கிட்ட தர்றது மட்டும் இல்லை, உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டை வச்சு அந்த ஆட்டுக்கு கழுத்தில் ஒரு இது மாதிரி வளைய மாதிரி போட்டு உங்கள் பேர் என்ன இசஹாக்கா, இசஹாக்குன்னு அதில் இசஹாக்குன்னு எழுதி போட்டுருவாங்க. சரியா? இன்னொரு இதா ஹக்கீமா, அந்த ஆட்டில் ஹக்கீம், அந்த ஆட்டுக்கு பேர் ஹக்கீமா போயிடும். சரியா? நம்ம பாஸ்போர்ட்டில் காட்டி தான் பண்ண வேண்டியிருக்கேன். அப்போ பண்ணும் போது ஒரு ஆடு ரொம்ப கரெக்டாக அல்லாவுக்கு பயந்து அரசாங்கம் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த ஆட்டை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த காலையில் அந்த சூரியன் உதிக்குதா இல்லையா, அந்த சூரியன் உதிச்சு ஒரு ஒரு மணி நேரத்திலேயே மக்கள் எல்லாம் என்ன கவர்மெண்ட்டு தானே திறந்து விடுது, எல்லாம் மிலிட்ரி கட்டுறதுக்கேன். மிலிட்ரி தான் வந்து இங்கே வரலாம் அங்கே போகலாம்னு கட்டுப்பாட்டில் பண்ணுவோம். அப்போ மிலிட்ரியை வந்து திறந்து விட்டுட்டாங்க. இவங்க தான் உத்தரவு போடுவாங்க மிலிட்ரிக்கு. இவங்க உத்தரவு போட்டால் மிலிட்ரி திறந்து விடும். மக்கள் வந்து கல் எரிஞ்சிட்டாங்க. அது தெரியுமா இல்லையா? தெரிஞ்ச உடனேயுமே அரசாங்கமே வந்து குர்பானி கொடுத்துருவோம். நீங்கள் 100% நான் என்னுடைய அனுபவ பிரகாரம் நீங்கள் 100% நீங்கள் நம்பலாம். டைம் சொல்ல மாட்டேன், அன்னைக்கு செய்வாங்க. உங்களுக்கு 7 ஹக்கீமா 7:30, இப்ராஹிமா 7:32, பாயா அதெல்லாம் இருக்காது. எது அதானே லட்ச ஆடுகளை வந்து அறுக்கணுமே. அதனால சரி அதாவது மினாவில் வந்து காணா போயிடுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் காணா போயிட்டா மாஷா அல்லா, நீங்கள் எல்லாம் மக்காவை வித்துருவிய. மற்றவங்க வந்து ரொம்ப 70 வயசு 80 வயசாக இருக்க, அப்படி எந்த பாஷையும் தெரியாது இல்லையா, அவங்க பாஷை மட்டும் தெரியும், அது அவனுக்கு தெரியாது, சவுதிக்காரனுக்கு தெரியாது. அந்த மாதிரி காணா போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்று எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன் வச்சுக்கிறங்க. சரியா? யாரெல்லாம் நீங்கள் ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறீங்களோ எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன் வச்சுக்கிறங்க. ஒன்று, நீங்கள் மக்கா விட்டு வெளியே போன உடனேயுமே 79வது கேட்டு நீங்கள் அப்படி வெளியே வந்தீங்களாக்க ஒரு இத்திசாலாத், அதில் எஸ்டிசி சவுதி டெலிகாம் கம்யூனிகேஷன் அப்படின்னு எஸ்டிசின்னு ஒன்று வச்சுருப்பான். நீங்கள் எஸ்டிசியில் போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டை காட்டினால ஒரு சிம் கார்டு தருவான். சரியா? அது ஹாஜிகள் உமராவுக்கு அவங்களுக்கு ஒரு சிம் கார்டு தருவான். அந்த சிம் கார்டை வாங்கி போட்டுக்கிறங்க. ரேட்டு கம்மி. ஒரு நிமிஷம் நீங்கள் இந்தியாவுக்கு பேசினீங்களாக்க 20 ஹலாலாக தான். 20 ஹலாலா அந்த நாட்டு 20 பைசா. 20 ஒரு ரியாலுக்கு வந்து 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு சிம் கார்டு தருவான். நீங்கள் ஃபோன் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கையிலையா, அம்மாவா, அத்தாவா, பொண்டாட்டியா, பிள்ளையா, ஃபோனை வச்சுக்கிறீங்க. காணா போயிட்டா ஃபோனில் என்ன செய்யலாம், கூப்பிட்டு நான் கரெக்டாக இந்த தெருவில் இந்த கடைக்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம். முதல் செய்தி. ரெண்டாவது, நீங்கள் அங்கே போன உடனேயுமே உங்களுக்கு வந்து இந்த கையில் ஒன்று கட்டி விடுவாங்க. சரியா? ஒரு பட்டை மாதிரி கட்டி விடுவாங்க, அல்லது கழுத்தில் தொங்க போடுவாங்க. அது எதுக்குன்னு சொன்னால், அதில் வந்து நீங்கள் எந்த நாட்டுக்காரரு, உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, பாஸ்போர்ட் நம்பர் என்ன, எந்த டெண்டுகளுக்கு நம்பர் கொடுப்பாங்க, அதெல்லாம் அதை போட்டிருக்கேன். நீங்கள் காணா போனீங்களாக்க அந்த கையில் அவங்க கட்டி விட்டாங்களே, இல்லை கழுத்தில் மாட்டி விட்டாங்களே, அதை நிறைய போலீஸாக நிற்கும். நல்ல போலீஸ் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் காட்டி இந்த மாதிரி நான் காணா போயிட்டேன், இந்த மாதிரி எங்கே நிற்கொண்டா கரெக்டாக அவங்க வழி சொல்லி விடுவாங்க. கொடி அங்கேக்கு பறக்க, இந்திய கொடி, பாகிஸ்தான் கொடி, அமெரிக்கா கொடி, உலக நாட்டு கொடியெல்லாம் என்ன செய்யும், எல்லாத்தையும் ஒன்றா கசபசன்னு வைக்க மாட்டாங்க. இந்தியாவுக்குன்னு தனி, அதுக்குள்ளே தமிழ்நாடுன்னு தனி. சரியா? அப்புறம் ஒவ்வொரு ட்ராவல்ஸுக்குன்னு தனி பிரித்து தான் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் நேராக இந்தியாவுக்கு போயிரு, இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுக்கு போயிரு. தமிழ்நாட்டில் இந்தந்த ட்ராவல்ஸா அதில் பார்த்தா தெரியும், இந்த நம்பருக்கு போனால் கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நீங்கள் அந்த கையில் கட்டி விட்றாங்க பார்த்திங்களா, அதை காணாக்கிறாமல் பத்திரமா வச்சுக்கிறங்க. செல்ஃபோனையும் பத்திரமா வச்சுக்கிறங்க. வேற அதாவது உம்ரா பண்ணியாச்சு,
உமரா பண்ணிட்டு நமக்கு டைம் ஒரு வாரம் 10 நாள் டைம் இருக்கு, அடுத்த உமரா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. நீங்கள் ஹஜ்ஜின்னு போனீங்களாக்க தமத்து ஹஜ்ஜிங்கிறது ஒரு உமரா பண்ணுறது, அப்புறம் வெயிட் பண்ணுறது, அப்புறம் ஹஜ்ஜிக்கு ஏறாம் கட்டுறது, ஹஜ்ஜி பண்ணுறது, மரியாதையாக வீட்டுக்கு வந்து சேர்றது, இதுதான் தமத்து ஹஜ்ஜியை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? அப்படி பண்ண மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீங்க என்ன செய்யலாம்? நஃபீலா நிறைய தவாஃப் செய்யலாம். ஒரு வாரம் நீங்க வெயிட் பண்றீங்க, ஒரு வாரத்தில் நீங்க லுஹருக்கு போங்க, லுஹரை முடிங்க, 7 தவாஃப் 2 ரக்காத், வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அசருக்கு போங்க, அசரை முடிங்க, 7 தவாஃப் 2 ரக்காத். அந்த மாதிரி நஃபீலாக நிறைய பண்ணிக்கலாம். அடுத்த உமராங்கிற நியத்தில் தவாஃப் செய்ய வந்து பண்ணக்கூடாது. சரியா? உமரா ஒன்று, ஹஜ்ஜு ஒன்று, 2 ஹஜ்ஜு பண்ணுவீங்களா? சாத்தியம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். சகோதரர் இப்ராஹிம் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, சவுதி மன்னர் ஷேக் சல்மான்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்னட்ட அவர் கேட்டிருக்கிறாரு. அதாவது தான் ரசூலுல்லாஹ் சொல்றது வந்து நீங்கள் முடிந்தால் ஹஜ்ஜு செய்யுங்கள், அந்த உடம்பு சக்தியும் பொருளாதார வசதி இருந்தா அப்படின்ட்டு நிரம்பி வழியித கூட்டத்தில் மக்கள் மௌத்தா போறாங்களே, சவுதி அரசு வந்து கூட்டத்தை குறைச்சா என்ன? இது கேள்வி. சவுதி அரசு அவங்கள வா வான்னு கூப்பிடுது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்களாக்க சவுதி அரசாங்கம் வந்து மக்களை குறைக்கிறான். சரியா? இதுக்கு முந்தி பார்த்தீங்களாக்க இந்தியாவுக்கு வந்து 1,40,000 பேர் இந்தியாவுக்கு கொடுத்தான். சரியா? போன வருஷம் பார்த்தீங்களாக்க 1,20,000 பேர். இந்த வருஷம் பார்த்தீங்களாக்க 90,000 பேர் தான். சரியா? அரசாங்கம் வந்து குறைக்கிறான். அரசாங்கம் குறைக்கும் போது இந்த மோடி மாதிரி ஆளுக்கெல்லாம் போய் கேட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மற்ற நாட்டு அரசாங்கம் என்ன பண்றான்னு சொன்னா, சவுதி அரசுல வந்து அடுத்த கோரிக்கை வைக்கிறான். இல்லை, எங்க நாட்டு மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க ஜாஸ்தியா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுமதி தாங்க. உதாரணமாக பங்களாதேஷ் வச்சுக்கிறேங்க, ஸ்ரீலங்காவே கேட்குறான். ஸ்ரீலங்காவுக்கு வந்து 25,000 பேர்னு தர்றான். 25,000 பேர் வந்து எங்க நாட்டுக்கு பத்தாது, 25,000-40,000 ஆக்குண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ மன்னர் வந்து 40 பேர்னா கூட்டம் தாங்காத, இப்ராஹிம் மாதிரி மக்கள்லாம் இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி 25 வந்து 30 லட்சம் வந்துக்கலாம் அப்படி அனுமதி தர்றான். அது மாதிரி உலக நாடுகள் கோரிக்கை வைக்கிற மாதிரி வைக்கும்போது அரசாங்கம் என்ன பண்ண முடியல, தடுக்க முடியும். அரசாங்கம் எப்படி பயப்படுறான்னு சொன்னா, ஹஜ்ஜிக்குன்னு வர்றாங்க அவங்க. காபத்துல்லா வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் சொந்தமான பள்ளிவாசல். ஹஜ்ஜிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையான ஒரு கட்டாய கடமை. அந்த கடமையை அவர் செய்ய வந்து நம்ம ஏன் தடுக்க? அந்த பாவத்துக்கு நாய ஆளாகணும். சவுதி அரசாங்கம் பயப்படுது. சரியா? போலீஸை பயப்படுறான். அதனால நீங்க கடமையை செய்ய வந்து நான் தடுத்து என்னைய கொண்டு போய் அல்ல நரகத்துல ஏன் வைக்கணும்? அதனால கஷ்டத்தை சொல்றோம், நீங்க குறைச்சிக்கிறங்க. அரசாங்கமே கோரிக்கை தான் வைக்க முடியுது. ரொம்பன்னு கேட்கும் போது இல்லப்பா இதுக்கு மேல வந்தா வர்ற ஹாஜிகள் மூத்தா போயிடுவாங்க, வர்ற ஹாஜிகளுக்கு பாதுகாப்பு தரனே அப்படின்னு கடைசி டயத்தில் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறான். நீ இப்ராஹிமா வந்து மன்னரா வச்சாலும் இப்படிதான் செய்ய முடியும். நமக்கு ஈவான் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறனால இப்படிதான் செய்ய முடியும். அதான் வர்றேன். ஏற்கனவே செஞ்சவங்க வந்து மறுபடியும் போறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. வர்றேன். சவுதியை பொறுத்தவரை ஒரு தடவை ஹஜ்ஜி பண்ணிட்டா மறுபடியும் ஹஜ்ஜி பண்றதுக்கு 5 வருஷம் டைம். 5 வருஷத்துக்குள்ள மறுபடியும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த சவுதி உள்நாட்டு மக்களுக்கு, வெளிநாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கிறான். உங்க பாஸ்போர்ட்டை சொல்லுமா, அடிச்சால எல்லா ஜாதகத்தையும் காட்டுது. அப்ப இவர் இந்த வருஷம் ஹஜ்ஜி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னே ரிஜெக்ட் பண்றான். நிறைய பேர் இந்த ஹஜ்ஜி கமிட்டியில் போறாங்களே,
சில இது வாபஸ் ஆகுத, இதெல்லாம் முக்கியமான காரணம். அவன் அல்லாட்ட சத்தியம் பண்ணி கேள்வி கேட்குறான். இதுக்கு முன்னால் அல்லாஹ் மேலே சத்தியமா நான் எப்படியும் எந்த டிராவல்ஸ்லையோ அல்லது அந்த நாட்டில் இருக்கும்போது ஹஜ்ஜிக்கு போகவில்லை என்று நீங்கள் சத்தியம் பண்ணி எழுத்து மூலமாக கொடுங்கிறான் ஹஜ்ஜி கமிட்டி. ஏன் அப்படிலாம் கேட்குறாவ? ஏன்னா நீங்கள் ஹஜ்ஜி பண்ணியிருந்தால் அல்லாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பொய் சத்தியம் பண்ண மாட்டியல்ல, பண்ணிட்டு ஹஜ்ஜி பண்ண மாட்டியல, அப்போ நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சிட்டிய, நீங்கள் சரி நீங்கள் போகட்டும். அதுக்கு முடிஞ்ச வர பண்ண முடியும். அதுக்கு மேலே சவுதிக்கு போயிட்டு 5 வருஷம் விட்டேன் தான். 5 வருஷம் தான். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறான். 5 10 ஆகலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் தஆலா சவுதிக்கு மன்னராக இல்லாமல் ஒரு மினிஸ்டராக ஆக்கட்டும், மசூரா கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். வேற ஆமாம், அதாவது ஹஜ்ஜிக்கு போகிறவங்க, ஹஜ்ஜி செய்கிறவங்க குற்றப்பரிகாரமாக ஒரு ஆடு கட்டாயம் அடுத்த ஒரு ஆட்டை அறுக்கணும்னு சொல்கிறாங்கள, எதை விட்டால் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உதாரணமாக 11, 12 நீங்கள் மினாவில் தங்க வேண்டும் இல்லையா? உங்களால் தங்க முடியலை ஆச்சா? அப்படி தங்க முடியவில்லை என்று சொன்னால் 11லேயே தங்கலைன்னு சொன்னால் ஒரு பரிகாரமாக ஒரு ஆட்டை அறுத்து ஆகணும். அதுக்கு ஒரு ஆடு. நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு போய் ஆகணும். உங்களால் முஸ்தலிஃபாவுக்கு போக முடியலை, நீங்கள் அரஃபாவில் புறப்பட்டிய சரியா? முஸ்தலிஃபாவுக்கு போகிறதுக்குள்ள மறுநாள் சூரியன் உதித்து விட்டது. அந்த நைட்டில் தான் முஸ்தலிஃபாவுடைய நேரம். சூரியனை உதித்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுத்து ஆகணும். அதே மாதிரி அன்னைக்கு 10ல் போய் பெரிய ஜமராவில் 7 கறி எரிஞ்சல இல்லையா? கல் எறிய முடியவில்லை, கல் எரியவில்லை என்று சொன்ன என்ன செஞ்சாவன? இன்னொரு ஆட்டை கொடுத்து ஆவன. எது இல்லை, கல் எறிவது நீங்கள் ஆரம்பத்தில் காலையில் ஆரம்பிக்க வேண்டியதா? உங்களுக்கு எப்போ முடியுது அப்போ செய்யுங்க. மொத்தத்தில் எரிஞ்சு ஆகணும். எரியலேன்னு சொன்னால் நீங்கள் குர்பானி கொடுத்தாகணும். அந்த குற்றப்பரிகாரமாக அடுத்தடுத்த குர்பானி கொடுத்தாகணும் சரியா? சில விஷயத்தை கட்டாயம் பண்ணணும். குர்பானி கொடுத்தாலும் ஹஜ்ஜி செல்லாது. ஒன்று எஹராம் கட்டுதல். எஹராம் கட்டாட்டி ஹஜ் என்ன செய்யாது? செல்லாது. ஒன்று. ரெண்டாவது அரஃபாவில் போய் தங்குதல். மினாவுக்கு போவாட்டி ஹஜ்ஜி செல்லும், முஸ்தலிஃபாவுக்கு போவாட்டியும் குர்பானியோட ஹஜ் என்ன செய்யும்? செல்லும். அரஃபாவுக்கு நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் ஹஜ் என்ன செய்யாது? செல்லாது. மூணாவது 10வது அன்னைக்கு தவாஃப் செஞ்சமா இல்லையா? அந்த தவாஃப் செய்தல். 4வது அந்த தவாஃபுக்கு பிறகு சஃபா மர்வா சை பண்ணமே, அந்த சை பண்ணுதல். இந்த 4ம் ஹஜ்ஜு உடைய கட்டாய கடமைகள். இந்த 4ல் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் ஹஜ்ஜி செல்லாது. இந்த 4ஐ செய்துவிட்டு மற்றவற்றை விட்டால் ஹஜ்ஜி செல்லும். ஆனால் குற்றப்பரிகாரமாக ஒரு ஆட்டை நீங்கள் அதிகப்படியாக அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக விருது தர்றாங்களே, அது கூடுமான்னு கேட்குறாங்க. கூடாது. ஹஜ்ஜிக்கு போகிறதுக்குன்னு விசேஷ விருந்து இஸ்லாத்தை இல்லை. அதை நீங்கள் சொல்லி அதை ஒரு விளம்பரப்படுத்தி அதுக்கு நீங்கள் செலவு செஞ்சு அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாட்டையும் சொல்லணுங்கிறோட அவசியம் இல்லை. யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யாரு கூட சண்டையோ, யாரு கூட பேசுகிறது இல்லையோ, யார் உங்களால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் போய் இந்த மாதிரி நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரேன், துவா செய்யுங்க, இது மனசில் வச்சுக்கிறேன், அதே அல்லாஹ் மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு அவங்கள்ட்ட மட்டும் போய் அந்த சண்டையை சமாதானப்படுத்தி விட்டு போயிருங்க. போகும்போதே கையில் ஒரு கத்தியோடு போங்க சரியா? அதாவது நம்ம போய் மன்னிப்பு கேட்பது நம்முடைய கடமை. மன்னிப்பது அவருடைய கடமை. மன்னிக்க தான் செய்யணும். அதான் பெருந்தன்மை. மன்னிக்கவே மாட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அவராச்சு அல்லாவாச்சு. அதாவது ஹஜ்ஜில், அதாவது எப்போ? இஹ்ராம்லையா? இஹ்ராம் நிலையில், அந்த ஹஜ்ஜு உடைய அந்த இஹ்ராம் நிலையில் மனைவியை தொடலாமா, முத்தமிடலாமா? இச்சை இல்லாம. இது என்ன இச்சை இல்லாம முத்தமிடுதல்? அதெல்லாம் பொய் சரியா? இதெல்லாம் அல்லாவை ஏமாற்றுதல், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதல். அதெல்லாம் கூடவே கூடாது. அதாவது மனைவியை தொட்டுடுறோம், யதார்த்தமாக ஒரு பொருளை வாங்குறோம், கொடுக்குறோம், கைப்படுது, அது வேற சரியா? யதார்த்தமாக கைப்படுவது என்பது வேறு, அந்த உணர்வோடு தொழுவது என்பது வேறு. அதெல்லாம் கூடவே கூடாது.
உங்க எண்ணம் என்ன, அதான் அல்லாஹ் பார்க்குறான். யதார்த்தமா இவர் தொட்டு கூட்டு போறாரா அல்லது வேற மாதிரி எண்ணத்தில் தொட்டு கூட்டு போறாரா? யதார்த்தமா பண்ணால் கூடும். யதார்த்தம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. குர்பானி கொடுக்குறோமே, குர்பானியை அங்கே தான் கொடுத்தாவணுமா? அந்த காசை பேசாமல் இங்கே கொடுத்தா உங்களுக்கு ரேட்டும் கம்மி. 430 ரியாங்கிறது வந்து எவ்வளோ வருது? 5000, 6000, 7000, 7500 வந்துடுது. அப்போ அங்கே 7500 ரூபாய்க்கு ஆடு வாங்குறதுக்கு இங்கே ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாமே, ஃபாயிதாவில். அங்கே பணக்காரவங்க சாப்பிட போகிறாங்க, இங்கே ஏழைகள் சொந்தக்காரவங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. கூடவே கூடாது. ஹஜ்ஜுடைய குர்பானி எங்கே அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மினாவில் அறுக்கப்பட வேண்டும். உங்கள் ஆட்டை எங்கே அறுக்கணும்? இல்லை நீங்கள் ஒரு ஆள்கிட்ட உங்கள் அண்ணன்ட்டையே தம்பிகிட்டையே சொல்லி அவர் ஆட்டை கொண்டு வந்து மினாவில் அறுப்பார்னு சொன்னால் அது செல்லும். இல்லை அவர் ஆட்டை கொண்டு வந்து மினாவில் அறுக்க மாட்டார்னு சொன்னால் அது செல்லாது. சரியா? அந்த குர்பானி என்பது எங்கே அறுக்கப்படணும்? மினாவில் அறுக்கப்பட வேண்டும். வேற அந்த எல்லை, அந்த எல்லை உங்க இஷ்டம். ஆட்டையும் அறுக்கலாம், அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம் நம்ம பண்றோமா இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கலாம், அனுமதி உண்டு. ஓ, அங்கே எல்லாமே இருக்குமே. ஆடு தனியாக இருக்கும், மாடு தனியாக இருக்கும், ஒட்டகம் தனியாக இருக்கு. நீங்கள் போய் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு உங்களை போக வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னால், அதுக்குள்ளே அந்த சந்தைக்குள்ளே போனியலாக்கும் அன்னைக்கு நீங்கள் தவாஃப் செய்யணும் பற்றியெல்லாம், ஹஜ்ஜுடைய தவாஃபு அது அடி வாங்கிறோம். அன்னைக்கு ஹஜ்ஜுடைய சை பண்ணு பற்றியெல்லாம் அது அடி வாங்கிறோம். அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே உடம்பு ரொம்ப பலவீனமாக போயிடும். அதனால நீங்கள் அதை போய் பண்ணுறதை விட பேசாமல் காசை கட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். முடிச்சுக்கலாமா? என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லா, தபாரக்கல்லா, நீங்கள் எல்லாம் நல்ல நியத்துங்களே. பாதி பேர் ஹஜ்ஜிக்கு போகிறோம், பாதி பேர் இன்ஷா அல்லா இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ இன்ஷா அல்லா போவோம். நமக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சகோதரர்களை பொறுத்தவரை இந்த ஹஜ்ஜை வந்து அவங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கணும். இந்த ஹஜ்ஜை வந்து ஹஜ்ஜுன் மபரூராக, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி அதன் மூலமாக இம்மையிலும் சந்தோஷத்தை அல்லாஹ் தந்து மறுமையிலும் சொர்க்கத்தை அல்லாஹ் அதற்கு பரிசாக தர வேண்டும். நம்ம ஹஜ்ஜிக்கு போகாத அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் போகக்கூடிய நியத்து உள்ளவங்களுக்கு வந்து இது மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்து என்ன செய்யணும், அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்து நாம் எதை இதுவரை சொல்லியிருக்கிறோமோ, எதை கேட்டிருக்கிறோமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.